வணக்கம் வாசகர்களே. அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை காற்றே ஓடாதே நில்லு. கதையின் குரலாய் நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காற்று ஒன்று. ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே ரகசிய ஸ்நேகிதனே, சின்ன சின்னதாய் கோரிக்கைகள் செவி கொடு ஸ்நேகிதனே. வெளியில் வெயில் பல்லை காட்டினாலும் அறை நடுசாமம் போல் இருட்டாக இருந்தது. அதற்கு நடுவில் விருப்பமான பாடலோடு கைபேசி இசைக்க என்று சினுங்கினாள். அலறி ஓய்ந்த கைபேசி மீண்டும் அலறல் சத்தத்தை அதிகரிக்க, போர்வைக்கு நடுவில் குறுகி படுத்திருந்தவள் வலது கை மட்டும் கைபேசியை எடுக்க முயன்றது. கைக்கு சிக்காத கைபேசியை தாவி பிடிக்க எண்ணி மற்றொரு கையையும் வெளியே நீட்டினாள். மிருதுவான உள்ளங்கையில் சிக்கிக் கொண்ட கைபேசி கூச்சம் தாங்காமல் வெட்கம் கொள்ள வந்த அழைப்பை துண்டித்து தலைகாணிக்குள் மறைத்து வைத்தாள். 20 நிமிடங்கள் கடந்த பின் மெல்ல தூக்கம் அவளை விட்டு ஓடியது. கொட்டாவை விட்டு சுருண்டு படுத்து அடுத்த 20 நிமிடத்தையும் கடத்தியவள் ஒரு வழியாக போர்வையை விலக்கினாள். அரைகுறையாக மூடி திறந்த கண்களில் கடிகாரம் விழுந்தது. ஐயோ, மணி 9 போகுதா என தலையில் அடித்துக்கொண்டு அவசரமாக குளியலறை சென்று வந்தாள். கொஞ்சம் கூட அறிவே இல்லடி உனக்கு. இவ்ளோ நேரமாவா தூங்குவ? இதுக்குதான் ராத்திரி எல்லாம் போனை நோண்டாம சீக்கிரம் தூங்குன்னு சொல்றது. தனக்குத்தானே அறிவுரை சொல்லிக் கொண்டவள் தோல்வரை தொங்கியிருந்த கூந்தலை அள்ளி கொண்டை போட மீண்டும் கைபேசி ஒலி கொடுத்தது. சொல்லுங்கக்கா. சாரி தாரணி, தூங்கிட்டு இருந்த உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எந்திரிக்கிற நேரம்தான். ஓகேடா, உன்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு போன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மறுக்காம செஞ்சு கொடுக்கணும். என்னக்கா இப்படியெல்லாம் பேசுறீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவரோட ஆபீஸ் ஃப்ரெண்டு அவர் மனைவியோட ஒரு வேலை விஷயமா வீட்டுக்கு வரத்தா சொல்லி இருந்தாரு. திடீர்னு அம்மாக்கு உடம்பு முடியலன்னு போன் வரவும் அவங்க வரத்த மறந்து கிளம்பி வந்துட்டோம். இப்ப போன் போட்டு இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவோம்னு சொல்றாங்க. எங்களை வீட்டுல விட்டுட்டு இவர் கிளம்பி வந்துடுவார் தாரணி. அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் உன் வீட்டுல இருக்க வைக்கணும் என்று எதிர் வீட்டில் குடியிருக்கும் வேணி கோரிக்கை வைத்தார். இத சொல்லவா இவ்ளோ பில்டப் கொடுத்தீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டு பொறுமையா வாங்க. அது வரைக்கும் அவங்க என் வீட்டுல இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ்வளோ நேரம் எல்லாம் ஆகாது தாரணி, அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம்தான். நீங்க அண்ணா கிட்ட போனை கொடுங்க என்றதும் வேணி தன் கணவரிடம் கைபேசியை நீட்ட, அவசரமா அக்கா சொல்ற மாதிரி கிளம்பி வர வேணாம் அண்ணா, பொறுமையா வேலையை முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் என்றாள். சங்கடத்தோடு தாரணிக்கு சம்மதம் தெரிவித்தவர் வீட்டிற்கு வருபவரின் தகவல்களை சொல்லிவிட்டு வைத்தார். கைபேசியை அணைத்ததும் அலங்கோலமாக வீடு கேவலமாக சிரிக்க அனைத்தையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். குளித்து முடித்து லேசான ஆரஞ்சு வண்ண நிறத்தில் சேலை அணிந்தவள் ஒப்பனையிடும் நேரம் வேணி அழைத்திருந்தார். எடுத்தவள், சரிக்கா நான் வெல்கம் பண்றேன் என கதவை திறக்க தம்பதிகள் வேணியின் வீட்டு கதவை பார்த்தவாறு நின்றிருந்தார்கள். ஹாய் என புன்னகைத்தவள் சிரிப்பு நின்றது. ஏதேதோ நினைவுகள் கண்முன்னால் உருவம் எடுக்க தன் எதிரில் நிற்பவனைக் கண்டு அதிர்ந்தாள். 4 வருடங்கள் முன் முதலில் அவனை பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தாலோ அதற்கு எதிரான மனநிலையில் நின்றாள். வீட்டை விட்டு தனியாக வந்ததிலிருந்து தனக்கு மட்டுமே தெரிந்த அழுகை மையிடாத கண்களுக்குள் சூழ்ந்து கொண்டது. அவன் பெயரை உச்சரிக்க கீழ் உதடுகள் துடித்தாலும் மேல் உதடுகள் தடுத்து திடமாக நின்றது. குளித்து முடித்து வந்தவள் உடலெல்லாம் வேர்வை துளிகள். காண்பது கனவா நிஜமா என்ற மாபெரும் போராட்டத்தில் சிக்கிக் கொண்டு பாதாள குழியில் விழுந்தது போன்ற உணர்வு. எங்கோ தூரத்தில் இருந்து அவளை அழைக்கும் ஓசை கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ என்ற தொடுதலில் உயிர் பெற்றவள் தன் எதிரில் நிற்கும் பெண்ணை கண்டு முழித்தாள். லைன்ல பேசிட்டு இருக்காங்க என்றதும் நினைவு தெளிந்து கைபேசியை பார்த்தாள். வேணி தொடர்ந்து அவளை அழைத்து கொண்டிருக்க, ஹா அக்கா என்றாள். என்னாச்சு தாரணி, ரொம்ப நேரமா பதிலையே காணோம்? ஒன்னும் இல்லக்கா, நெட்வொர்க் ப்ராப்ளம். சரிம்மா, அவங்கள பாத்துட்டியா?
பாத்துட்டேன்க்கா. ஓகேடா என்றவர் கைபேசியை துண்டிக்க போகும் நேரம், தாரணி ஒரு நிமிஷம் என்றார். அக்கா, வந்தவங்க பேரை சொல்லலியே என்றவர் பெயரை சொல்வதற்கு முன், கௌதம் கிருஷ்ணன் என்றது தாரணி உதடுகள். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா என்ற பெண்ணை பார்க்க தைரியம் இல்லாமல் பார்த்தவள் புன்னகைக்க, ஐ எம் மிஸ்ஸஸ் கௌதம் என கை நீட்டினாள். அவள் கைகள் தானாக கை கொடுக்க சென்றது. மாறாக விழிகள் எதிரில் நிற்பவனை பார்த்தது. அனலுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம். அவன் விழியை பார்த்தாள். அப்படி ஒரு தகதகப்பு கண்ணில் விட்டால் பார்வையால் எதிரில் நிற்பவளை எரித்து விடுவான் போல. தளர்வான உடல் இவளை பார்த்ததும் இறுகி கொண்டது. 4 வருடங்களுக்கு முன் பௌர்ணமி கிரிவலத்தில் முதலாக இவள் முகத்தை பார்க்கும் பொழுது ஏற்பட்ட உணர்வை இப்பொழுது வெறுத்தான். அந்த வெறுப்பை உணர்ந்து கொண்டவள் கண்டும் காணாமலும் வந்தவர்களை வரவேற்றாள். மனைவி என தன்னை அறிமுகம் செய்து கொண்ட நிஷா உள்ளே சென்றுவிட, பொறுமையாக எதிரியானவள் எதிரில் நின்றான் கௌதம் கிருஷ்ணன். அருகில் வந்ததும் கதவு ஓரம் ஒதுங்கி நிற்க, உரசாத இடைவெளியில் நின்றான். பல்லை கடிக்கும் ஓசை தெளிவாக கேட்டது தாரணிக்கு. நிமிர்ந்து பார்க்க தைரியம் இல்லாமல் தலைகுனிந்து கொண்டாள். பார்வைக்கு ஏங்காதவன் விழிகள் கழுத்தை நோக்கி நகர்ந்தது. எவ்விதமான அணிகலன்களும் இல்லாமல் சேலை அணிந்திருந்தவள் கழுத்து வெறுமனே காட்சியளித்தது. எத்தனையோ முறை வெண்ணெய் போல் வழுக்கி விளையாடிய அவன் உதடுகள் அந்த கழுத்தை வெறுத்தது. மூச்சுக்காற்று ஏறி இறங்கி இன்னும் படம் போட்டு காட்ட, நீயும் வேணாம், நீ கட்டின தாலியும் வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா, இனிமே அவளை தேடி இங்க வராத என்ற பழைய நினைவுகள் அவன் மனதில். நீங்க பொய் சொல்றீங்க, என் குட்டிமா அப்படி பண்ணிருக்க மாட்டா. அவர் சொல்றது உண்மைதான். தாரணி தாலிய கழட்டி எறிஞ்சிட்டு, இந்த தாலி வேணாம், இது கழுத்துல இருக்க கூடாதுன்னு கத்துனத நானே நேர்ல பார்த்தேன். நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லனா இங்க பாருங்க, நீங்க கட்டின தாலி என அவன் கட்டிய தாலியை காட்டியதும் ஞாபகத்திற்கு வந்தது. நடுங்கிய விரலால் தான் அணிவித்த தாலியை தொட்டு பார்த்து 2 அடி தள்ளி நிற்க, இனி அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, மரியாதையா இங்கிருந்து வெளியே போ என தொட நடுங்கிய தாலியை அவன் முகத்தில் வீசி எறிந்தார்கள். ஒரு நொடி கண்மூடி பழைய நினைவை தள்ளி வைக்க முயன்றான். 2 மாத பழக்கமும் 3 மாத திருமண வாழ்வும் உடனே மறந்து போனது. தனிமை அவனுக்கு கொடுத்த பெரிய வரம் இந்த திடம். விழி திறந்து எதிரில் நிற்பவளை அசிங்கமாக பார்த்தவன் முறைப்பு மாறாது உள்ளே சென்று விட்டான். அப்படியே கதவில் சாய்ந்தவள் மனம் எரிந்தது. அவனிடம் தன் பலவீனத்தை காட்டக்கூடாது என முயன்று தன்னை மீட்டவள் பழைய தாரணியை புதைத்துவிட்டு கதவை அடைத்தாள். தாரணி, ரெஃப்ரெஷ் ஆகணும். அந்த ரூம் எடுத்துக்கோங்க மேடம். மேடம் எல்லாம் வேணாம் தாரணி, உங்களுக்கும் எனக்கும் அவ்வளோ ஒன்னும் வயசு வித்தியாசம் இருக்காது, நிஷானே கூப்பிடுங்க என்றவளுக்கு தலையாட்டியவள் தேநீர் எடுத்து வர சென்று விட்டாள். முதல் தடவை உன் வீட்டுக்கு வரும்போது உன்னை தவிர எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்றதும் சுவாரஸ்யம் குறையாத முகத்தோடு அவன் அருகில் அமர்ந்தாள். வெற்றுடல் மேனியில் இருந்த போர்வையை விலக்கி பாதி நிலையில் எழுந்தமர்ந்தவன் அமர்ந்தவளை தன்னோடு சேர்த்து கொண்டான். கையில் இருக்கும் தேநீர் லேசாக அசைந்து சிந்துவது போல் இருக்க, ஐயோ டீ கொட்டிட போகுது விடுங்க என அவனிடமிருந்து தப்பித்து தேநீர் கோப்பையை மேஜை மீது வைத்தாள். காலங்காத்தால ரொமான்டிக்கா கிட்ட வந்தா டீ கொட்டுதுன்னு கவலைப்படுற பாரு மக்கு பொண்டாட்டி. இங்க பாருடா, ஐயா ரொமான்டிக்கா இருக்காராமே. என்ன நக்கலா? கொஞ்சம். புருஷன் மேல பயம் இல்லாம போயிடுச்சு. கொஞ்சமாவது மிரட்டணும். எப்ப பாரு கொஞ்சிக்கிட்டே இருந்தா எப்படி பயம் வரும்? உன்னை பார்த்தாலே கொஞ்சம் மட்டும்தான் தோணுது. தோணும். அதுக்கு அடி போடாம கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க. இன்னைக்கு நான் லீவு. எதுக்கா? என் பொண்டாட்டிய மிரட்ட போறேன். காமெடி பண்ணாதீங்க, கொஞ்ச நேரத்துல தெரியும் என்றவன் மேஜையில் இருந்த தேநீர் கோப்பையை எடுத்தான். ஒரு வாய் எடுத்து வைத்ததும் உச்சி கொட்டி கண்களை மூட புருவம் சுருக்கி அந்த அழகை ரசித்தாள் தாரணி. 2 நிமிடங்கள் கண்மூடி அதன் சுவையை உணர்ந்தவன், இந்த மாதிரி டீ போடுற பொண்டாட்டிய காலம் முழுக்க கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம், தப்பே இல்ல என மீண்டும் பருக ஆரம்பித்தான். அவ்ளோ நல்லாவா இருக்கு? அவ்ளோ நல்லா இருக்குடி என் தங்க பொண்டாட்டி. இந்த டீய குடிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த டீயும் வாயில வைக்க முடியல. நாக்குல சுவை நாட்டியம் ஆடுது
என்றவன் பக்கத்தில் இருப்பவளை தன் மடி மீது அமர்த்தி கொண்டான். நெஞ்சுக்குள்ள நீ நாட்டியம் ஆடுற மாதிரி என்றான் காதோரம். இப்படி பேசி மயக்கிதான் கல்யாணமே வேணாம்னு சொன்ன பொண்ண இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு மேலயும் பேசணுமா என்றவள் எழ முயற்சிக்க, ஆமால பேசணுமா என்றான். என்ன செய்ய நினைக்கிறான் என்பதை அறிந்து அவள் தப்பிக்க போராட கையில் இருந்த தேநீர் கோப்பை வேர்வையில் நனைந்து அதன் சுவையை இழந்தது. பழைய நினைவில் இருந்தவள் பதறி விலகி நின்றாள், கைகளை உதறிக்கொண்டு. நிஜத்தை உணர்ந்து கையில் கொட்டிய தேநீரை துடைத்துவிட்டு மேஜையையும் சுத்தம் செய்தவள் 2 கப்பில் டீயை ஊற்றினாள். கதவருகே வந்தவள் குரல் கொடுக்க முயன்றாள். தன் கணவனோடு வேறொரு பெண், அதுவும் தன் வீட்டில் இருக்கும் நிலை சட்டென்று நெஞ்சில் ஊசி தைக்க அவளுக்குள் இருந்து வந்த குரல் நின்றது. கதவை தட்டலாம் என முயன்ற கைகளும் பாதையில் நிற்க கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்த முயன்றாள். பல நொடி போராட்டங்களுக்குப் பின் விழி திறக்காமல் கதவை தட்டினாள். உள்ளிருந்து எந்த பதிலும் வராமல் போனது. கொஞ்சம் வேகமாக கதவை தட்டினாள். கதவு லேசாக திறந்து கொண்டது. அடுத்தவர் அறையை உத்தரவின்றி திறந்ததால் பதறியவள் மன்னிப்பு கேட்க வரும் நேரம் இதயம் நின்றது. சில இடைவெளிதான் என்றாலும் நிஷாவை அணைத்துக் கொண்டிருக்கும் கௌதம் கிருஷ்ணன் நன்றாக தெரிந்தான் இவளுக்கு. பார்க்க கூடாததை பார்த்தவள் தேக்கி வைத்திருந்த அத்தனை பலத்தையும் இழந்து கையில் வைத்திருக்கும் தட்டை கீழே போட்டாள். அதன் சத்தத்தில் உள்ளிருக்கும் இருவரும் விலகி இவளை பார்க்க, சாரி தெரியாம சாரி என்றாள் நடுங்கிக் கொண்டு. பரவாயில்ல தாரணி, உள்ள வாங்க. இல்ல டீ கொட்டிடுச்சு, தொடச்சிட்டு வேற போட்டு கொண்டு வரேன். இருங்க, நான் வந்து கிளீன் பண்ணி தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீங்க டோர் லாக் பண்ணிக்கோங்க. இதுல என்ன இருக்கு தாரணி, கொடுங்க நான் கிளீன் பண்ணி தரேன் என நிஷா வலுக்கட்டாயமாக கீழே சிந்திய தேநீரை துடைக்க முயல, நிஷா குரல் கொடுத்தான் உள்ளிருந்து. அவள் திரும்ப, நீ என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வந்திருக்கியா? இதெல்லாம் எதுக்கு நீ செய்யணும்? அவங்க தானே கொட்டினது, அவங்களே கிளீன் பண்ணுவாங்க, விடு என்றான். சங்கடமான நிலையில் நிஷா தவிக்க, விடுங்க நான் பாத்துக்கிறேன் என சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள் தாரணி. கதவை முழுவதுமாக சாத்திவிட்டு, என்ன கௌதம் நீ இப்படியா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்க? பாவம், அவங்க முகமே மாறிப்போச்சு. நம்ம வீட்ல எல்லா வேலையும் பண்ணுவதன, இப்ப என்ன புதுசா மத்தவங்கள வேலை வாங்குற என கேட்டிட, நம்ம வீட்ல எல்லா வேலையும் நம்ம தான் ஷேர் பண்ணி பண்ணணும், மத்தவங்க வீட்ல இல்ல என்றதோடு தன் பேச்சை நிறுத்தி கொண்டான். நான் மத்தவங்களா என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் வெளியில் இருந்தவளுக்கு கண்ணீர் கசிந்தது. அக்கா எத்தனை தடவை சொல்றது, எனக்கு எந்த சிரமமும் இல்லைன்னு. சரிடா, 2 நாள்ல நாங்க வந்துருவோம் என்றவள் செவியில் சிரிப்பு சத்தம் விழுந்தது. வெகு நாட்கள் கழித்து கேட்கும் தன்னவனின் குரலில் மகிழ்ந்தவள் கூடவே கேட்கும் நிஷாவின் குரலில் கலங்கினாள். ஒரு கண்ணில் ஆனந்தமும் மறு கண்ணில் துயரமும் கண்ணீராக வெளிப்பட, வீட்டுக்கு வந்த 2 பேரும் உண்மையாவே புருஷன் பொண்டாட்டியாக்கா என்று கேட்டாள். அஹாஹா, எனக்கும் முதல்ல அவங்கள பார்க்கும்போது இந்த சந்தேகம் வந்துச்சு என்றவரிடம் எந்த பதிலுக்காக இந்த கேள்வியை கேட்டாலோ கடைசி வரை மனம் அடங்கவில்லை. உன்கிட்ட ஒன்னு சொல்றேன், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத என்றதில் காதுகள் துடித்தது. கைபேசிக்கும் காதுக்கும் இடையே இருக்கும் சிறு இடைவெளியை குறைத்து நெருக்கமாக வைத்தவள் என்னவென்று கேட்க, கௌதம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு, அந்த லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காராம். அவரை கட்டிக்கிட்ட பொண்ணு சைக்கோ மாதிரி டார்ச்சர் பண்ணுமா, படாத பாடுபட்டு எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நிஷா அவர் லைஃப்ல வந்திருக்காங்க. இப்ப குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா இருக்காங்க என்ற நீண்ட பேச்சுக்கு பதிலளிக்க முடியாமல் மருகினாள். கூடவே தன்னை எவ்வளவு பெரிய கொடுமைக்காரியாக காட்டியிருக்கிறான் என கோபமும் எழுந்தது. நெஞ்சில் கடந்த கால கசப்புக்கள் பட்டியல் போட்டு முன்வர, சி, இவன் இன்னும் மாறவே இல்ல, இவன் பண்ணாததையா நான் பண்ணிட்டேன். பொண்ணுனா உணர்வுகளை தொலைச்ச ஜடமா இருக்கணும்னு நினைக்கிறவன் கூட எந்த பொண்ணுதான் சந்தோஷமா வாழ்வா? என் சுயமரியாதைய இழந்துட்டு வாழ சொன்னா எப்படி வாழ்வன்? இவன் குடும்பம் எனக்கு பண்ண துரோகத்துக்கு கொல்லாம வந்ததே பெருசு என்றது மனது. தாரணி 14 முறையாக அழைக்க, சாரிக்கா சொல்லுங்க என்றாள். என்னத்த சொல்ல, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் வைக்கிறேன். ஓயாமல் எதிர் அறையிலிருந்து கேட்கும் சிரிப்பு சத்தம் இம்சை செய்தது மூளையை.
அதிலிருந்து தப்பிக்க நினைத்தவள் சமையலறையில் நுழைந்து கொண்டாள். கடந்த சில ஆண்டுகளாக தனக்கு மட்டுமே சமைத்துக் கொண்டிருந்த சமையல் மீண்டும் தன்னவனுக்காக, கூடவே தன்னவனுக்கு சொந்தமான இன்னொருத்திக்கும் சேர்த்து சமைப்பதில் அளவில்லா ஆதங்கம். குழந்தை மாதிரி பண்ணாத கௌதம் என்ற நிஷாவின் குரல் ஆழமாக காதில் விழுந்தது. கண்மூடி காதில் வாங்காதது போல் அதை மறக்க நினைத்தவள் நினைவில் குழந்தை குடும்பம்னு சந்தோஷமா இருக்காங்க என்ற வாசகம் ஓடியது. குழந்தை வேற இருக்கா எனும் பொழுது அவளது வலது கை அடிவயிற்றை தொட்டது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என மருத்துவர் சொன்னதும், எஸ் எஸ் நான் அப்பாவாகிட்டேன். துள்ளி குதித்த கணவனின் ஞாபகம் கலைந்த கருவாய் காணாமல் போனது. காற்று 2. நீங்க ரொம்ப சைலண்டா என்றதும் மடித்துக் கொண்டிருந்த துணிகளை ஓரம் வைத்தவள், எதுக்கு இப்படி கேக்குறீங்க என்று கேட்டாள். இல்ல, நாங்க வீட்டுக்கு வந்து முழுசா ஒரு நாள் ஆச்சு. நிஷா இழுக்க என்ன சொல்ல வருகிறாள் என பார்த்தாள் தாரணி. அவள் முழுதாக சொல்ல வாய் திறக்கும் நேரம், நிஷா என்றான் கௌதம். கௌதம் இங்க இருக்க, லைன்ல லிட்டில் பாய். கௌதம் வந்ததும் இருவரையும் பார்க்காமல் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். வந்தவனும் அதே போல் இவளை பார்க்காமல் நிஷாவை மட்டுமே பார்த்து பேச, ஹாய் மை பாய் என்றாள். சேட்டை பண்ணாம இருந்தாதான் உன்னை இங்க கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுவேன். எதிர்ப்புறத்திலிருந்து சினுங்களோடு பேச்சுக்கள் வந்து கொண்டிருக்க, சஞ்சு குட்டி அழாம பாட்டி கூட இருங்க, அப்பா வந்து உன்னை கூட்டிட்டு வருவாங்க என சமாதானம் செய்தால் அவள் பெற்ற புதல்வனை. மீண்டும் 3 வயது நிரம்பிய சஞ்சு அடம் பிடிக்க துவங்க சிறு கண்டிப்பு நிஷாவிடம். அதனை கண்டவன் முறைப்போடு கைபேசியை பிடுங்கி, லிட்டில் பாய், அம்மா சொல்றதெல்லாம் கண்டுக்காத, இன்னும் 2 நாள்ல நீ இங்க இருப்ப என்றான். நிஜமாவா? நிஜமாதான் லிட்டில் பாய், உன்னை பார்க்காம எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ பாட்டி கிட்ட பேசி உன்னை இங்க கடத்திட்டு வர ஏற்பாடு பண்றேன். அம்மாவை வேலைக்கு அனுப்பிட்டு நீயும் நானும் ஜாலியா ஊர் சுத்தலாம். ஹே ஹே என்றது குழந்தை. அதில் நிஷா முறைக்க, லிட்டில் பாய், உன் அம்மா என்ன ரொம்ப முறைக்கிறா, என்னன்னு கேளு என கைபேசியை நீட்டினான். 2 பேரும் சேர்ந்துட்டா போதும், அலப்பற ஓவரா இருக்கும் என்ற கடுப்போடு கைபேசியை வாங்கிய நிஷா அறையை விட்டு வெளியேறினாள். மெத்தையில் அமர்ந்திருந்தவளின் வலது பக்கம் மட்டுமே தெரிந்தது நின்றிருந்தவனுக்கு. அப்படியே செல்லலாம் என்றவன் எண்ணம் மாறியது அவளின் கண்ணீரில். பின்னால் எட்டி நிஷாவை பார்த்தான். அவளோ சஞ்சுவோடு தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க கால்கள் உள்ளே சென்றது. மெத்தை விளிம்பில் அமர்ந்திருந்தவள் பக்கத்தில் நின்று உள்ளங்கையில் தாங்கினான் அவளின் ஒரு சொட்டு கண்ணீரை. கௌதமின் செயலை அறிந்தாலும் எவ்வித முகபாவனையும் காட்டாமல் அடுத்தடுத்த கண்ணீரை சிந்தி கொண்டிருக்க, குட் என்றான். உடனே அவள் எழ முயற்சிக்க, எங்க போறீங்க மேடம் என போக முடியாதபடி தடுத்தான். தாரணி நிமிர்ந்து அவன் முகம் நோக்க, அவனோ உள்ளங்கையில் இருக்கும் அவளின் கண்ணீரை பார்த்து கொண்டிருந்தான். பெருமூச்சு விட்டவள் அதே இடத்தில் அமர உள்ளங்கையை பார்த்தபடி அங்கு இருக்கும் நாற்காலியை அவள் எதிரில் போட்டு அமர்ந்தான். கைகளை பிசைந்து கொண்டு ஏதேதோ நினைப்பில் அவள் இருக்க பார்வை மாறவில்லை அவனிடம். என்ன ஆராய்ச்சி செய்தானோ தெரியவில்லை. மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். உன் கண்ல இருந்து கண்ணீர் கூட வருமா என்று. அவள் பதில் கூறாமல் அமைதி காக்க, ஆமா, இந்த கண்ணீருக்கு காரணம் துடிக்க துடிக்க கொன்னியே என் குழந்தையா, இல்ல உன் மேல உயிரியே வச்சிருந்த என் இதயத்தை குத்தி கிழிச்ச குற்ற உணர்ச்சியா என கேட்டான். அப்போதும் தாரணியிடம் பதில் இல்லை. மாறாக விழி நடுவில் இருந்து சொட்டு சொட்டாக கண்ணீர் துளிகள். அவற்றை கண்டும் காணாமலும் கையில் சிந்திய கண்ணீரை விரலால் ஒட்டி எடுத்தவன், 2மே காரணம் இல்ல, வாழவே கூடாதுன்னு நினைச்ச இவன் எப்படி சந்தோஷமா வாழுறாங்கிற வைத்தறிச்சல் என்றான். உடனே விழிகள் அவனை நோக்கியது. அவ்விழியில் கோபமா ஆதங்கமா என யோசிக்க முடியாத அளவில் 2ம் பங்கு கொண்டு கண்ணீரில் மிதந்தது. இந்த கண்ணீரை பார்க்கும்போது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல உன்னால ரோடா இதே மாதிரி நான் கண்ணீர் சிந்தி இருக்கேன். எத்தனை பேர் என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சாங்களோ தெரியல. போதும், நிறுத்து. நிறுத்துறதா? இத்தனை வருஷம் கழிச்சு என் கண்ல நீ பட்டதே தப்பு. இதெல்லாம் நிறுத்துன்னு அதிகாரம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா
நீ எனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் பதில் சொல்ல கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அதை விட்டுட்டு வேலைய பார்க்க நான் என்ன மடக்கு இருக்கனா? நான் நம்ம குழந்தைய கொல்லல. நம்ம குழந்தையா? என்றவன் இடது கை விரல்கள் அவள் கழுத்தை ஆக்கிரமித்தது. குரல் வளை தன் உயிரை விடும் அளவிற்கு இரக்கம் பார்க்காமல் நெரித்தான். அவள் விடுபட போராட விடுவதாக இல்லை இவன். ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு விட முடியாமல் போக அவன் மார்பில் கை வைத்து தள்ள முயன்றாள். தன் மேனியில் விரல் பட்டதும் தீக்குச்சிகளை எடுத்து சொருகி கொண்டதை போன்று உணர்ந்தவன் அப்படியே மெத்தையில் சாய்த்தான். பஞ்சு மெத்தை அவன் வசதிக்கு ஏற்ப அவளை இன்னும் அழுத்த பெண்ணவள் கை நகங்கள் அவன் கைகளை கீற ஆரம்பித்தது. சாகறதுக்குள்ள உன்னை ஒரு தடவையாவது பார்க்கணும், இதே மாதிரி என் கையால கொல்லணும்னு பல நாள் வெறியோட காத்திருந்திருக்கேன். இன்னொரு தடவை உன் விரல் இல்ல, உன் பார்வை கூட என் பக்கம் வரக்கூடாது. வந்தா அதுதான் உனக்கு கடைசி நாளா இருக்கும் என கடைசியாக ஒரு முறை மரண பயத்தை காட்டும் அளவிற்கு வேகமாக இருக்கினான். பாதி கண்கள் சுருங்கிய நிலையில் இருந்தவளை எழுந்தமர வைத்தவன் இரக்கம் பார்க்காமல் வேகமாக மெத்தையில் தள்ளிவிட்டு தூரம் நின்றான். கண்மூடிய நிலையில் ஆழ்ந்த மூச்சுக்களை இழுத்து வெளியிட்டு தன் உயிரை மீண்டும் பெற்று கொண்டாள் தாரணி. அவள் துடிப்பதைக் கண்டு உள்ளுக்குள் கொண்டாடியவன், நம்ம குழந்தை இல்ல அது, ஏன் குழந்தை. உன் மேல நான் வச்ச பாசத்துக்காக பலி கொடுத்த ஏன் குழந்தை. அதோட இதய துடிப்ப கேட்கும் போது எப்படி உணர்ந்தன் தெரியுமா? இப்ப நினைச்சா கூட என் உடம்பெல்லாம் சிலிர்க்கும். அந்த உருவம் பெறாத உயிரை கொல்ல எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என்றவன் கண்கள் லேசாக சிவந்தது. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு படுத்திருந்தவள் இரு பக்கமும் நீர் வழிந்தது. சொல்ல துடிக்கும் உதட்டுக்குள் வார்த்தைகள் இல்லாததால் மௌனமாக வேண்டிய நிலை. அவள் கொடுக்கும் மௌனம்தான் இன்னும் கோபத்தை கிளறியது அவனுக்கு. தாரணி கைகளை இழுத்து அமர வைத்தான். அவன் போக்கிற்கு வளைந்து கொடுத்தவள் முகம் நோக்க, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. என் கண்ல படாம எங்கேயாவது போயிடு. நேசிச்ச ஏன் கையாலேயே செத்துடாத என திரும்பிக் கொள்ள, யார் என்ன சொன்னாலும் அந்த கடவுளுக்கு தெரியும் குழந்தைய நான் கொல்லலன்னு. நீயும் உன் வீட்டு ஆளுங்களும் தான் அத கொன்னீங்க. இன்னைக்கு என் குடும்பம் அடையாளம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி அனாதையா வாழ்றதுக்கு நீதான் காரணம். மரியாதையா உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு, இல்லனா அவங்க கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்றவள் பேச்சு நின்றது குரல் வளையை மீண்டும் நசுக்கியதில். என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டே போற, எல்லாத்தையும் சொல்லுவியா? எங்க தைரியம் இருந்தா சொல்லி பாரு. அவ ஒன்னும் உன்ன மாதிரி கிடையாது. ஏமாத்தியும் நான் கல்யாணம் பண்ணல. நீ சொல்லிடுவனு பயப்பட. எனக்கு ஒரு ராட்சசி 3 மாசமா பொண்டாட்டியா வாழ்ந்தாங்கிற உண்மைய சொல்லிதான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். விடு, என்ன விடுடா, விடுன்னு சொல்றல. ஐயோ, மூச்சு விட முடியல கௌதம், விடு பிளீஸ், முடியல கௌதம் என கெஞ்சியும் மனம் இறங்காதவன் செயலில் மயக்கம் அடைந்தாள் தாரணி. அதை கண்டும் பதற்றம் இல்லாமல் வேகமாக மெத்தையில் தள்ளிவிட்டு வெளியேறினான். பேசிக் கொண்டிருந்த நிஷாவை அழைத்து, உட்கார்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்னன்னு பாரு என்று விட்டு அவன் பாட்டிற்கு சென்று விட்டான். பதறிய நிஷா உள்ளிருப்பவள் நிலை கண்டு துரிதமாக செயல்பட்டாள். சிறிது நேரத்தில் கண் முழித்த தாரணி கோப விழியோடு தன்னை ஆக்கிரமித்தவனை தேடினாள். அறையின் 4 மூலையிலும் அவன் இல்லை. இப்ப எப்படி இருக்கு என தலையசைக்க, இருங்க ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் என நகர்ந்தாள். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்றவள் பேச்சை கேட்காமல் பழச்சாற்றோடு திரும்பி வந்தாள் நிஷா. குடிக்க மறுத்தவளை கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தவள், நல்லதானே இருந்தீங்க, திடீர்னு என்ன ஆச்சு என விசாரிக்க, அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்தா சில பேருக்கு இப்படிதான் மயக்கம் வரும் நிஷா என்றவாறு வந்தான். என்ன, பாவம் தனியா இருக்காங்கல்ல என சுவற்றில் சாய்ந்தவன் தாரணியை பார்த்து, நம்ம குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து ஏக்கம் வந்திருக்கோம் என்றான். சொன்னவன் பேச்சு பிடிக்கவில்லை என்றாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் வேறு பக்கம் பேச்சை திருப்பினாள் நிஷா. அதை புரிந்து கொண்டவன் அவளிடம் நடிக்க, எப்போது இருவரும் தன் அறையை விட்டு வெளியேறுவார்கள் என்று சங்கடத்தில் அமர்ந்திருந்தாள் தாரணி. இந்த டீல் நமக்கு ஒத்து வரும்னு தோணல கௌதம். எப்படி சொல்ற? எல்லாத்தையும் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டுதான் டாக்குமெண்ட் சைன் பண்ண வந்திருக்கோம். இப்ப புதுசா முதல்ல இருந்து பேசுறது சரியா படல. ஒரு பிசினஸ் அவ்வளோ ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியாது நிஷா. அவங்க பார்ட்னர்ஸா இருக்காங்க. அதனாலதான் இத்தனை தடவை புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நமக்கு இந்த ஒரு பிசினஸ் மட்டும் இல்லையே. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்கிறது? நீ வேணா ஊருக்கு கிளம்பு.
நடக்க வேண்டிய எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு 10 நாள்ல வந்துடுறேன். அது சரி வராது. ஏன்? இங்க உனக்கு யார தெரியும்? மனோஜ எங்க மூலமா தான் உனக்கு தெரியும். ஏற்கனவே நீ யார்கிட்டயும் பேசாம மௌன விரதம் இருக்கிற ஆளு. உன்னை தனியா எப்படி விட்டுட்டு போறது? ஆஹாஹா, நான் என்ன குழந்தையா? என் கண்ணுக்கு குழந்தையா தான் தெரிஞ்ச. உன் வாய திறக்க வைக்கிறதுக்குள்ள எவ்ளோ போராட்டம். தேங்க்ஸ் என்றதும் மடிக்கணினியை மூடி வைத்தவள் புருவங்களை உயர்த்த, நீ மட்டும் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா என்ன ஆகியிருப்பேன்னு நினைக்க கூட முடியல. என்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லியும் இப்போ வரைக்கும் அத பத்தி பேசி என்ன நோகடிக்காம புதுசா ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்க என்ற வார்த்தையை விட அவன் கண்களில் நிஷாவிற்கான இடம் அதிகம் தெரிந்தது. இதெல்லாம் உனக்காக செய்யல, எனக்காக செய்றேன் என்றதும் இப்பொழுது இவன் புருவம் உயர்த்தினான். உன் மேல இருக்க பாசம் இத செய்ய வச்சுது. எப்படி இவ்ளோ பாசம்? தெரியல, உன்னை பார்த்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட அது குறையல. மடிக்கணினியை ஓரம் வைத்துவிட்டு அவள் கைகளை பிடித்தவன் லவ் யூ என்றான். 2 வார்த்தையில கடமைய முடிச்சிடலாம்னு நினைக்காத. ஒழுங்கா மதியம் சொன்ன மாதிரி என்ன படத்துக்கு கூட்டிட்டு போ. அதன உன் காரியத்துல கண்ணா இருப்பியே என தலையில் அடித்தவன், கிளம்பு, டிக்கெட் இருக்கான்னு பாக்கறேன் என்றான். 3 டிக்கெட்டா போடு. எதுக்கு? தாரணியையும் கூட்டிட்டு போகலாம் என்றதும் பற்களை கடித்தான். அதை கவனிக்காதவள், நானும் வந்ததுல இருந்து பாக்கறேன், ஒரு மாதிரி தனிமையில தவிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம கூட வந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு லேசாகும் என்றிட, நீ வேலை விஷயமா இங்க வந்தியா இல்ல அவங்க மனச லேசாக்க வந்தியா? அப்படி என்ன ஒரு நாள்ல பார்த்த பொண்ணு மேல அவ்ளோ அக்கறை என்று கொதித்தான். இங்க வந்ததுல இருந்து நீ பேசுறதெல்லாம் வித்தியாசமா இருக்கு கௌதம். முன்ன பின்ன தெரியாதவங்க மேல எதுக்கு உனக்கு இவ்ளோ கோபம்? கோபம்னு நான் சொன்னனா? பண்றத பார்த்தாலே தெரியுது. மூஞ்சுக்கு நேரா ஒருத்தவங்கள காயப்படுத்துற அளவுக்கு அரக்கனா நீ? ஆமா, நான் அரக்கன்தான் என கைபேசியை மெத்தையில் தூக்கி அடித்தவன் அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரத்தில் உள்ளே வர நிஷா சோகமாக அமர்ந்திருந்தாள். தன்னை நிதானித்து பொறுமையாக சாரி என்றிட முகத்தை தூக்கி வைத்தாள். கோபத்துல பேசிட்டேன், சாரி. சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மன்னிக்க கூடாதா என கெஞ்ச ஆரம்பித்தான். அவளோ இறங்கி வரமாட்டேன் என்று அடம் பிடிக்க, அவங்களையும் படத்துக்கு கூட்டிட்டு போகலாம் போதுமா என்றான். உடனே மனம் மாறியவள் சிரித்து தலையசைக்க, பிடிவாதக்காரி என அவள் உச்சந்தலையில் கை வைத்து தலையை ஆட்டிவிட்டான். விஷயம் தாரணி காதிற்கு சென்றது. எவ்வளவோ மறுத்தும் கேட்காத நிஷா கெஞ்ச ஆரம்பித்தாள். சங்கடமாக இருந்தாலும் அவர்களோடு செல்ல முடியாத சூழ்நிலையில் கடினமாக மறுப்பு தெரிவித்தாள். கடைசியாக வேணியை தூதுவிட்டாள். போயிட்டு வா தாரணி, நீ வரலன்னு சொன்னா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும் என வேணி சமாதானம் செய்ய, அதன் பிறகு மறுக்க வழியில்லாமல் கிளம்பினாள். முன் சீட்டில் தயாராகி அமர்ந்திருந்தவன் முகம் இவளை கண்டு கடுப்பாகியது. என்றும் இல்லாத நாளாக நிஷா மீது கூட ஆத்திரம் பிறந்தது. மனதுக்குள் இரு பெண்களையும் முடிந்தவரை திட்டிக் கொண்டான். கிளம்பலாம் கௌதம் என தாரணியோடு பின் சீட்டில் அமர முயன்றாள். முன்னாடி வந்து உட்காரு நிஷா. தாரணி தனியா வருவாங்க. தனியா ரோட்லயா நடந்து வராங்க. ஓசில படத்துக்கு கூட்டிட்டு போறதே பெருசு. இதுல சொகுசா 10 பேரை பாதுகாப்புக்கு வச்சு கூட்டிட்டு போக முடியுமா? அதுவும் கார்ல என்று விட்டு வாய்க்குள் முணுமுணுத்தான். முன்ன பின்ன காரை பாத்திருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல என்று. கௌதம் என நிஷா கண்டிக்க, படத்துக்கு டைம் ஆச்சு, வந்து முன்னாடி உட்காரு என கட்டளையிட்டான். தன்னிலை நொந்தவாறு பின்னால் அமர்ந்தவள் எண்ணங்கள் கடந்த காலத்தை நினைத்தது. முன்பக்க கண்ணாடி வழியாக அவளை நோட்டம் விட்டு கொண்டிருந்தவன் நினைவும் அங்கு செல்ல, பைக்ல போகலாம் என குழந்தை போல் அடம் பிடித்த தாரணி உருவம் தெரிந்தது. பைக் என்கிட்ட இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த கார்ல வரமாட்டேன். இப்படியெல்லாம் அடம் பிடிக்க கூடாது குட்டிமா. படத்துக்கு லேட் ஆகுது. முதல் தடவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கூட்டிட்டு போறீங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி கூட்டிட்டு போனா என்னவாம்? நீ ஆசைப்பட்டேன்னு தானே எனக்கு பிடிக்காத ஹீரோவா இருந்தாலும் படத்துக்கு போக சம்மதிச்சேன். அதே மாதிரி இதையும் பண்ணுங்க. அடுத்த தடவை கண்டிப்பா பைக்ல கூட்டிட்டு போறேன். முடியவே முடியாது. பைக் தான் வேணும். உன்ன என ஆதங்கம் கொண்டவன் நண்பனை அழைத்து பைக் ஒன்றை ஏற்பாடு செய்தான். நண்பன் வரும் வரை வருங்கால மனைவி பக்கம் திரும்பவில்லை கௌதம். அடம் பிடிப்பவள் மீது சிறு கோபம், அதுவும் முதலில் வந்த கோபம்.
அதை அவளிடம் காட்ட மனம் இல்லாமல் நேரத்தை கடத்தி கொண்டிருந்தான். பக்கத்தில் நின்றிருந்தவள் பைக்கை எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். அவை வருவதை அறிந்து வேகமாக தன்னவன் கண்களை கட்டினாள். குட்டிமா, என்ன பண்ற? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. எதுக்கு இப்ப கண்ண கட்டுற? உங்களை பேசாம இருக்க சொன்ன என வாயில் விரல் வைத்தாள். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தவன் செவியில் இருசக்கர வாகனம் தன் அருகில் நிற்கும் ஓசை கேட்டது. நண்பன்தான் வந்துவிட்டான் என கட்டை அவிழ்க்க முயல என அந்த கையில் ஒரு அடி வைத்தாள். என்னமா பண்ற என நொந்து கொண்டவன் உள்ளங்கையில் சாவியை வைத்து, எத்தனை தடவை கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு? இப்படி ஒண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு ஏன் சொல்லல? நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாதா என்றவள் கண்கட்டை அவிழ்த்து விட்டு, என் புருஷனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றாள். நாளைக்கு தானே என்றவாறு விழிகளை திறந்தவன் முன்னால் அவன் முதலில் ஆசை கொண்ட இருசக்கர வாகனம் நின்றிருந்தது. குட்டிமா என்பதை தவிர வேறெந்த வார்த்தையும் வரவில்லை அவனிடமிருந்து. வேகமான வேகத்தடை ஒன்று இருவரின் நினைவுகளையும் நிகழ்காலத்திற்கு அழைத்து வர ஒருவரை ஒருவர் கண்ணாடி வழியே பார்த்து கொண்டனர். சந்தித்து கொண்ட விழிகள் அந்நாளில் மறவாத ஒரு சின்ன நிகழ்வை நினைவூட்டியது. என்னதான் அதிலிருந்து தப்பிக்க நினைத்தாலும் இருவரின் மனதிலும் அந்த வசனம் காட்சியோடு ஓடியது. இது நானான்னு ஆச்சரியமா இருக்கு. எப்போ எனக்கான வாழ்க்கை நீங்கன்னு முடிவு பண்ணேனோ அப்பவே உங்களுக்காக எது வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செஞ்சு உங்களை ரசிச்சுக்கிட்டே இருக்க போறேன். சத்தியமா என் வாழ்க்கையில இந்த மாதிரி யாரும் எனக்கு செஞ்சதில்ல. உன்னை பார்த்த நாள்ல இருந்து என்னமோ நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாதிரி தோணுது. வாழ்க்கையில எதை இழந்தாலும் உன்னை மட்டும் இழக்க கூடாது குட்டிமா. லவ் யூ சோ மச் என நடுவீதி என்றும் பார்க்காமல் அவளை கட்டி அணைத்து நடுநெற்றியில் முத்தமிட்டான் கௌதம் கிருஷ்ணன். முத்தம் அன்றைய நாள் முழுவதும் இனித்தது இருவருக்கும். அதன் பின்னான பல முத்தங்கள் வாழ்க்கையில் வந்து போனாலும் இவை போல் என்றும் சிலிர்த்ததில்லை மேனி. முத்தம் போல் இருவரின் மனமும் அன்றைய நாள் போல் இருந்திருந்தால் இன்றைய பிரிவு வந்திருக்காது. காற்று 3. திரையரங்கு வாசலில் இறங்கிய தாரணிக்கு ஆளுயர கட் அவுட் தான் முதலில் தெரிந்தது. அவளுக்கு விருப்பமான கதாநாயகன் சிரித்த முகமாக நின்றிருந்தான். ஏதோ ஒரு எண்ணம் நெற்றி பொட்டில் அடித்தது. சட்டென்று திரும்பி கௌதமை பார்க்க, 2 பேரும் ஓரமா நில்லுங்க, காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் என அவளை பார்க்காதது போல் கடந்து விட்டான். படம் எப்படி இருந்துச்சுங்க? யாருக்கு தெரியும்? எது, பக்கத்துல உட்கார்ந்து 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு யாருக்கு தெரியும்னு கேக்குறீங்க? பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது உண்மைதான், ஆனா படம் பார்க்கல. ஏன்? இவன் படத்தை பார்க்க எனக்கு என்ன பைத்தியமா? நீ பக்கத்துல இருக்கறதால பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேன். இன்னொரு தடவை இவன் படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு வராத குட்டிமா. என் ஹீரோக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாரு தெரியுமா? ஆமா, உனக்கு ஏன் இவ்வளவு மட்டமான டேஸ்ட் குட்டிமா? இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணீங்கன்னா நான் பேச மாட்டேன். அந்த லூசு ஹீரோக்காக என்கிட்ட பேச மாட்டியா? ஆமா, என்னை விட அவன்தான் முக்கியமா என்றவன் முகத்தில் கோபம் ஆரம்பிப்பதற்குள் அடங்கியது அவள் சொன்ன இல்ல என்ற வார்த்தையில். புன்னகை கீழ் உதட்டின் ஓரம் குடிபுக, அழகி என்றான் தாடை கிள்ளி. உங்களை விட அந்த ஹீரோ ஒன்னும் பெருசில்ல. ஆனா இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க பொண்டாட்டிக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்பதற்கு அவன் வெறும் சரி என பதில் கூற, என்ன வெறும் சரின்னு மட்டும் சொல்றீங்க? அங்கங்க பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் புருஷனுக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டிக்காக எதை வேணா செய்வேன்னு சொல்லுவாங்க என உதட்டை பிதுக்கினாள். இப்ப நான் என்ன சொல்லணும்? ஒன்னும் சொல்ல வேணாம், போங்க என சிறுபிள்ளை போல் கோபித்து கொண்டவள் திரையரங்கை விட்டு வெளியில் வந்தாள். 2-3 முறை அழைத்து பார்த்தவன் திரும்பாததால் வேகமாக கைப்பிடித்தான். திமிரி கொண்டு தாரணி நடக்க, என் குட்டிமா மேல ப்ராமிஸ், இனிமே நான் படத்துக்கு வந்தா அது உன் ஹீரோ படத்துக்கா மட்டும்தான் இருக்கும் என அவள் தலையில் சத்தியம் செய்தான். அச்சோ, இதுக்கு எதுக்குங்க சத்தியமெல்லாம் என பதறி தலைமேல் இருந்த கையை எடுத்துவிட, சும்மா சொல்லல குட்டிமா, நீ வேணா பாரு, இனி எப்ப படத்துக்கு போனாலும் இந்த ஹீரோ படத்துக்கா மட்டும்தான் இருக்கும் என அவளை கைவளைவில் வைத்து கொண்டு நடந்தான். அப்ப எனக்கு பிடிச்ச பாப்கார்ன் வாங்கி தரணும். கண்டிப்பா. சிக்கன் பப்ஸும் வாங்கி தரணும். தியேட்டர்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கி தரேன்.
எனக்கு இது 2 மட்டும் தான் பிடிக்குங்க. எப்ப படம் பார்க்க வந்தாலும் இத மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் பிடிக்காதா? பிடிக்கும். ஆனா தியேட்டருக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. சரி, படம் பார்க்கும்போது பாப்கார்னும், பப்ஸும் வாங்கி தரேன். படம் முடிஞ்சுட்டு வெளிய போனதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். சரியா? ஸ்வீட்டு, கியூட்டு என இருவரும் மாறி மாறி கொஞ்சிக் கொண்டனர். அவர்களுக்கு பின்னால் வந்த வயதான தம்பதிகள், "2 பேரும் ஓரமா போய் கொஞ்சுங்க. நாங்க வீட்டுக்கு போகணும்" என சொல்லிவிட்டு நகர, பெருசுங்களுக்கு பொறாம. பெருமிதமாக சொல்லிக் கொண்டார்கள். தாரணி! வேகமாக தன் காதுகளை மூடிக்கொண்டவள் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல் முழிக்க, அப்பாடா! எங்கடா நின்னுட்டே தூங்குறீங்களோன்னு பயந்துட்டேன். எவ்ளோ நேரம் கூப்பிடுறேன்? சிலை மாரி நின்னுட்டு இருக்கீங்க என நிஷா கேட்க, சாரி ஏதோ நினைப்புல இருந்துட்டேன் என்றாள். அது நல்லா தெரியுது. என்ன நினைப்புன்னு தான் கேக்குறேன். ஒண்ணுமில்ல நிஷா என கௌதமை பார்க்க காரணம் புரிந்தவன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. சரி சரி உள்ள போலாம் வாங்க. நிஷா இடது கையை பிடிக்க வலது கையை வேறொரு நபர் பிடித்தார். நகராமல் இருக்கும் தாரணியை நிஷா திரும்பி பார்க்க தன் கையை பிடித்தவனை திரும்பி பார்த்தாள் தாரணி. ஹாய் தாருமா என நடுவயது வாலிபன் ஒருவன் முன் வரிசை பற்களை காட்டினான். அவனை பார்த்ததும் எரிச்சலில் கை உதற, சாரி உன்னை பார்த்த இன்ப அதிர்ச்சியில கைய பிடிச்சிட்டேன் என்றான். நான் என்ன உலக அதிசயமா பார்த்ததும் அதிர்ச்சியாக என அவள் சிடுசிடுக்க, உலக அதிசயத்துக்கும் மேல நீ எனக்கு என்றான். இங்க பாருங்க பாஸ்கர், இப்படி பேசாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். சாரி தாருமா என்று விட்டு, படம் பார்க்க வந்தியா என கேட்டான். இங்க வேற எதுக்கு பாஸ் வருவாங்க பதில் சொன்னாள் நிஷா. இவங்க யாரு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானும் தாருமாவும் ஒன்னா ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறோம். ஓஹோ, நாங்க தாரணியோட சொந்தக்காரங்க என்றதும் குறும்புத்தனத்தை கைவிட்ட பாஸ்கர் நல்ல பிள்ளையாக நின்றான். சரி பாஸ்கர் பார்க்கலாம் என தாரணி நகர, என்ன பாஸ் தாரணிக்கு ரூட் விடுறீங்களா என கண்ணடித்தாள் நிஷா. சாரி மேடம், சொந்தக்காரங்கன்னு தெரியாம ரொம்ப ஓவரா பேசிட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும் விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. தப்பா எடுத்துக்க கூடாது. அப்படி இருந்தா இந்த கேள்விய கேட்டிருக்கவே மாட்டேன். நான் தாருமாவ 2 வருஷமா காதலிக்கிறேன். பல தடவை என் காதல புரிய வச்சும் புரியாத மாரி நடிச்சிட்டு இருக்கா. நீங்க தான் எப்படியாவது எங்கள சேர்த்து வைக்கணும். தாரணிய பத்தி என்ன தெரியும்னு 2 வருஷமா காதலிக்கிறீங்க? என்ன தெரியாதுன்னு கேளுங்க மேடம். என் தாருமாக்கு என்ன கலர் பிடிக்கும், சாப்பாட்டுல என்ன பிடிக்கும், எதுக்கு சிரிப்பா, எதுக்கு கோபப்படுவா, எல்லாமே அத்துப்படி. அவ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லட்டும். ராணி மாரி இந்த நெஞ்சில வச்சு தாங்குறேன் பாருங்க என சட்டை பட்டன் 2ஐ அவிழ்த்துவிட்டு நெஞ்சில் தட்டினான் பாஸ்கர். அவன் செயலில் அக்கம் பக்கத்தில் நின்றிருந்த அனைவரும் இவர்களை பார்க்க, ஓகே ஓகே பாஸ், சட்ட பட்டனை போடுங்க. பாக்குறவங்க ஏதாச்சும் தப்பா நினைக்க போறாங்க என அவனை நிதானத்திற்கு கொண்டு வந்தாள். இவ்வளவு சம்பாஷணைகளுக்கு பின்னால் ஒருவனின் கோபம் அதிகரித்துக் கொண்டிருந்தது என்பதை அறியாத நிஷா, டிக்கெட் கொடு கௌதம் என அவன் பாக்கெட்டில் இருந்த டிக்கெட்டை எடுத்தாள். பற்கள் கடிபடும் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. பலூனில் காற்றை நிரப்புவது போல் கோபம் உடலெங்கும் நிரம்பி சட்டையை இறுக்கமாக்கியது. உள் தசைகளுக்குள் இருக்கும் நரம்புகள் யாவும் கழுத்து வழியாக புடைத்தது. தூரமாக நின்றிருக்கும் தாரணிக்கு சந்தேகம் எழுந்தாலும் அருகில் வர விருப்பமில்லை. இதுதான் நாங்க உட்கார போற சீட். உங்களுக்கு சாமர்த்தியம் இருந்தா எப்படியாவது தாரணி பக்கத்துல வந்து உட்கார்ந்துடுங்க என நிஷா கொடுத்த ஐடியாவில் கரும்பை கண்ட யானை போல் பிளிறினான் பாஸ்கர். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என திரையரங்கு மொத்தத்திற்கும் கேட்கும்படி கத்தினான். அனைவரும் திரும்பி பார்த்ததோடு தூரமாக நின்றிருந்த தாரணியும் அவர்களை நோக்கி வர, நீங்க போங்க பாஸ் என பாஸ்கரை அனுப்பி வைத்தவள், காதல சேர்த்து வைக்கிறது புண்ணியம் தெரியுமா? பேசாம நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. நம்ம இங்கிருந்து போறதுக்குள்ள இவங்க காதல சேர்த்து வச்சுட்டு தான் போறோம் என்றாள். ஏய் என கோபம் கொண்டவன் தாரணி வந்ததும் பேச்சை நிறுத்த, ஏதாச்சும் பிரச்சனையா தன்னவனை பார்த்து கொண்டு கேட்டாள். நத்திங் என முன்னாள் தம்பதிகள் இருவரையும் சமாதானப்படுத்தி அழைத்து சென்ற நிஷா சிறிது தூரம் சென்றதும் திரும்பி பார்க்க வெற்றிக்குறியோடு அவளை பார்த்து சிரித்தான் பாஸ்கர். இருட்டாக இருக்கும் குளிர் அறையில் தங்கள் இருக்கைகளை பார்த்து அமர்ந்தார்கள் மூவரும். படம் ஆரம்பிக்கும் நேரம் அனைவரும் ஆரவாரம் செய்தார்கள். இருவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்த நிஷா கூட கத்தி கலவரம் செய்ய,
இருவர் மட்டும் கடுகடுவென இருந்தார்கள். காரணம் புதிதாக வந்தவன்தான். என்ன வேலை பார்த்தானோ தெரியவில்லை. தாரணி பக்கத்தில் அமர்ந்து விட்டான். படம் ஆரம்பித்ததிலிருந்து தாரணியோடு பேசிக்கொண்டே இருந்தான். பக்கத்தில் இருந்தவர்கள் படம் பார்க்க தொந்தரவாக இருப்பதாக கண்டிக்க திருந்தாதவன் இம்சை செய்து கொண்டிருந்தான். வா தாருமா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம். படத்தை பாரு. படத்தை எப்ப வேணா பார்க்கலாம். உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியுமா? எவ்வளவு தடவை வெளியே போகலாம்னு கூப்பிட்டிருக்கேன். ஒரு தடவை கூட வந்ததில்ல. எத்தனை நாள் கனவு தெரியுமா? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி சேர்ந்து உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு. என்ன கோபப்படுத்தாம அமைதியா இருந்துடு. ஓகே தாருமா, ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு கம்முனு படத்தை பார்க்கலாம் என்றவன் அந்த இருட்டிலும் புகைப்படம் எடுக்க முயன்றான். கோபம் கொண்டு அதனை தள்ளிவிட்டவள் அங்கிருந்து எழ முயற்சிக்க, இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன், சாரி என சமாதானம் செய்து அங்கேயே அமர வைத்தான். 40 நிமிடங்களுக்கு மேல் ஓடிவிட்டது படம். அமைதியாக இருந்த பாஸ்கர், பார்த்துட்டே இரு தாருமா, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் என அவளை தாண்ட, அம்மா என விழப்போனான். அதற்குள் அவனை நிஷா பிடித்து விட, தெரியாம கால் நீட்டிட்டேன். மேம்போக்காக பேசினான் கௌதம். பரவாயில்ல பிரதர், இருக்கட்டும். ம் என்றவன் நிஷா பக்கத்தில் அமர்ந்திருக்கும் முன்னாள் மனைவியை பார்க்க, நடக்கும் எதையும் கவனிக்காமல் திரையில் பார்வையை வைத்திருந்தாள். அவள் வருவாளா, அவள் வருவாளா, உடைந்து போன என் நெஞ்சை ஒட்ட வைக்க தாருமா வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா. 2 வருடமாக காதலித்துக் கொண்டிருக்கும் பெண்ணை நினைத்து மனமுருகி பாடிக்கொண்டு சிறுநீர் கழித்தவன் முகத்தில் பலமான கை ஒன்று பதிந்தது. திரும்பி யாரென்று பார்ப்பதற்குள் இன்னொரு கை இழுத்து கீழே தள்ளியது. கழிவறை கதவில் மோதி குப்புற விழுந்தவனை எழவிடாமல் காலால் மிதித்து அடிக்க ஆரம்பித்தது அந்த உருவம். திடீரென வாங்கிய அடியில் குழம்பியவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கத்த, கர்ச்சீஃப் கொண்டு கழுத்தை இறுக்கியது அந்த உருவம். டேய், யாருடா நீ? திக்கி திணறி கேட்டவன் வாயில் மிதித்து வெளுக்க ஆரம்பித்தது. எப்படியோ முயன்று கழுத்தை இறுக்கிக் கொண்டிருந்த கர்ஷிஃபை அவிழ்த்த பாஸ்கர் திரும்பும் நொடி முகத்தை மூடி கழிவறை தொட்டியில் முக்கியது. கழிவறை மேல் மூடியை அவன் தலைமீது தள்ளி அமுக்கிய அந்த உருவம் தன் கை கால்களில் வலி உண்டாகும் வரை அடித்தது. அரை மணி நேரம் அடித்த பின்பும் கோபம் குறையாத அந்த உருவம் கீழே தள்ளும் நொடி கழிவறை கதவை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டது. பாஸ்கரை அப்படியே விட்ட அந்த உருவம் எதுவும் நடக்காதது போல் கழிவறைக்குள் இருக்கும் கண்ணாடியில் தலை சீவி கொண்டிருக்க, கனவிலிருந்து எழுந்தவன் என்ன நடந்தது என்று புரியாமல் அந்த கழிவறையில் அப்படியே அமர்ந்தான். எவன்டா அது என்ன அடிச்சது? எவன்டா? எவன்டா? தைரியமா இருந்தா நேருக்கு நேரா வந்து அடிங்கடா. கழிவறை உபயோகத்திற்கு வந்த நபர் இவன் சத்தம் கேட்டு பதட்டமாக வர, நீயாடா அடிச்ச என அந்த நபரை அடிக்க பாய்ந்தான். யோ, என்னமோ சத்தம் கேட்டதுன்னு வந்தா லூசு மாதிரி நான் அடிச்சேன்னு சொல்ற? என்னடா மாட்டிக்கிட்டோம்னு தப்பிக்க பாக்குறியா? இன்னையோட நீ செத்தடா. மரியாதையா பேசு. மரியாதையா வேணும், மரியாதை. இப்ப பாரு இந்த பாஸ்கரோட மரியாதை என்னன்னு என்றவன் உதவிக்காக வந்தவரை தாக்க முயன்றான். அவரோ இவனைப் போல் அடி வாங்காமல் அடி கொடுக்க, வாங்கிய அடியை வைத்து இவர் இல்லை என்பதை கண்டு கொண்டான். மன்னிப்பு கேட்டும் மன்னிக்காதவர் அடித்துக் கொண்டிருக்க, எதுக்கு சார் அவர் அடிக்கிறீங்க என்றவாறு உள்ளே வந்தான் கௌதம் கிருஷ்ணன். என்னமோ சத்தம் கேட்டதுன்னு பார்க்க வந்தா என்ன அடிக்க வரான் சார் பைத்தியக்காரன் என அந்த நபர் கௌதமிடம் புகார் கூற, சாரி சார், இவர் எனக்கு தெரிஞ்சவர்தான், ஏதோ தெரியாம பேசிட்டாரு, விட்டுடுங்க. உங்க முகத்துக்காக விட்டுட்டு போறேன். படம் முடிஞ்சு நான் வெளியே போற வரைக்கும் இவனை பார்க்க கூடாது என்ற எச்சரிக்கையோடு அந்த நபர் வெளியேற, என்ன பிரதர், ஏன் இப்படி பண்றீங்க? அதை ஏன் பிரதர் கேக்குறீங்க என பாவமாக அடித்தவனிடமே அடித்தவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க, என் பொண்டாட்டி கையவா பிடிக்கிற பொறுக்கி உள்ளுக்குள் கருவி கொண்டிருந்தான் கேட்டுக் கொண்டிருந்தவன். சரி விடுங்க பிரதர், என்னமோ ஆகி போச்சு, பெருசுப்படுத்தாம வந்து படத்தை பாருங்க வாங்க. ஐயோ, என் தாருமா முன்னாடி இந்த கோலத்துல நின்னா என் இமேஜ் என்ன ஆகறது? இங்க நடந்தத பத்தி எதையும் அவகிட்ட சொல்லிடாதீங்க. இப்படியே நான் கிளம்புறேன். உங்களை காணோம்னு தேடுவாங்க பிரதர். கண்டிப்பா என் தாருமா என்ன தேடும். ஆனா இந்த நிலைமையில நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் பிரதர். கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க. நாளைக்கு ஆபீஸ்ல பார்த்து சமாளிச்சிடுறேன் என்றவன் நிற்காமல் ஓடிவிட்டான். அவன் சென்ற பின் முகம் கழுவியவன் அங்கிருக்கும் கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தான்.
அதில் தாரணியின் முகம் வந்து நிற்க, கல்யாணமானவளுக்கு சாட்சியா ஏதாவது இருந்தா தானடி இப்படியெல்லாம் வராம இருப்பானுங்க. செத்தாலும் கழட்ட மாட்டேன்னு சொன்ன தாலிய கழட்டி எறிஞ்ச அந்த கைய வெட்டி போடணும். புருஷன் நான் கூட உரிமையா உன் பக்கத்துல உட்கார முடியல. எவனோ ஒருத்தன் உட்கார்றான், கொஞ்சுறான், போட்டோ எடுக்கறான். அப்படியே அவனையும் உன்னையும் கொன்னு புதைக்கணும் போல வெறி வருது என்றான். எங்க இருக்க கௌதம்? இன்டர்வல் விட்டுட்டாங்க. வெளியே தான் இருக்கேன் வா என்றவன் தன் கோபத்தை எல்லாம் தனக்குள் புதைத்துக் கொண்டு எதுவும் நடக்காதது போல் அவர்கள் முன் நின்றான். இடைவெளிக்கு பின் தொடங்கப்பட்ட படத்தை பார்க்க முடியாமல் அமர்ந்திருந்தாள் தாரணி. கையில் தன் முன்னாள் கணவன் வாங்கி கொடுத்த பப்ஸும் பாப்கார்னும் பல்லை இளித்துக் கொண்டிருந்தது. இதைவிட நிஷா கேட்ட ஐஸ்கிரீமை கடைசி வரை வாங்கி தர மறுத்தவன் படம் முடித்து செல்லும் வழியில் வாங்கி தருவதாக சொன்ன வார்த்தைதான் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக்கியது இவளை. அவனை விட்டு பிரிந்து ஆகிவிட்டது 4 வருடங்கள். வேறொருத்தி வந்து பிள்ளை பிறந்த பின்பும் கூட தன்னுடனான நினைவுகளை மறக்காமல் இருப்பவன் மனம் எப்படி தன்னை மறந்தது என்ற கேள்வி குடைய ஆரம்பித்தது. உண்மையாகவே தன்னை மறந்து விட்டானா அல்லது குடும்பத்திற்காக நிஷாவோடு வாழ்கிறானா என்ற ஆராய்ச்சி படத்தை பார்க்க விடாமல் செய்தது. படம் முடிந்து அனைத்து விளக்குகளும் எரிந்தது. அதை கூட உணராமல் அமர்ந்திருந்தவளை உசுப்பிய நிஷா, அடிக்கடி உனக்கு என்னதான் ஆகும்னு தெரியல என்றவாறு எழுந்து செல்ல, அவளுக்கு பின்னால் கௌதம், அதன் பின்னால் தாரணி என்று நகர்ந்தார்கள். முந்தி அடித்துக்கொண்டு வெளியேற நினைத்த மக்களால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. முன்னால் சென்று கொண்டிருந்த நிஷாவை கவனமாக அழைத்து வந்தவன் பின்னால் வந்தவளை கவனிக்க மறந்தான். கூட்ட நெரிசலில் சிக்கி தன்னவன் கைப்பற்றினாள். முதலில் கவனிக்காது பின் கவனித்தவன் முறைக்க கையை விட்டவள் நெளிந்து கொண்டு நடந்தாள். அதை கவனித்த பின்புதான் அவளின் நிலை உணர்ந்தான். அந்நொடி நிஷாவை மறந்தவன் தன் இரு கை வலைக்குள் அவளை வைத்து கொண்டு மற்றவர்கள் இடிக்காதபடி நடக்கத் துவங்கினான். திடீரென்று இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டவன் செயலில் மூச்சை இழந்தவள் பொம்மை போல் நடக்கத் துவங்கினாள். முன்பின்னால் வந்த கூட்டம் இருவரையும் இன்னும் நெருக்கமாக்கியது. இரு உடல் கிட்டத்தட்ட உரசிக்கொண்டு நடந்தது. பல வருடங்கள் கழித்து தன்னவன் உபயோகிக்கும் உடல் வாசனை திரவியத்தை நன்கு நுகர்ந்தாள். அவனுக்கும் பிரத்யேகமான அவள் மேனியிலிருந்து வரும் வாசம் உச்சி மூளையை தொட்டு வந்தது. நிஷா பாதுகாப்பாக அவர்களை விட்டு சற்று வெளியேறிவிட கூட்டத்தில் சிக்கிக்கொண்ட இருவரும் நிற்க துவங்கினார்கள். பின்னால் வந்தவர்கள் பொறுக்க முடியாமல் இடிக்க தன் முன்னாள் மனைவியை இறுக்கி அணைத்து கொண்டான். கட்டி வைத்த மனது உடைந்தது. இத்தனை நாள் ஏக்கம் தீர்ந்த நொடி அனுபவிக்க உரிமை இல்லாமல் போனது தாரணிக்கு. மனம் அவள் பேச்சை கேட்காமல் தன்னவனோடு நெருங்கி நின்றது. உடல் எடை மொத்தமும் அவன் மீது சாய்ந்தது. கண்கள் லேசாக கலங்க தன்னை சுற்றி இருக்கும் கைகளோடு தன் கைகளை வைத்தாள். மூளை தன்னவள் செயலை உணர்ந்தாலும் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்ததால் கண்டும் காணாமலும் நின்றான். மெல்ல அவன் கைகளை தொட்டு பழைய நினைவுகளில் புல்லரித்து போனாள். முன்னாள் மனைவியின் தொடுதலில் கட்டியவன் கோபம் குறைய ஆரம்பித்தது. தன்னை மறந்து அவள் தொடுகைக்கு இடம் கொடுத்தவன் நினைவு திரும்பினான் கூட்டம் கலைய ஆரம்பித்ததில். தன்னவன் நகர்ந்ததில் அவளும் உணர்வு பெற்றாள். அடுத்தவள் கணவனை தொட்டதில் உள்ளம் சுட்டது. தன்னை அருவருத்தபடி அவன் கைகளிலிருந்து விடுபட முயன்றாள். உணர்வு பெற்றதும் மனைவி மீதான கோபத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொண்டவனுக்கு இந்த செயல் ஆத்திரத்தை கொடுத்தது. தடுக்கும் கைகளை மீறி அழுத்தமாக பிடித்தான். இவளும் விடுவதாக இல்லை, தீவிரமாக விடுபட முயன்றாள். இருவரும் கைகளால் தங்கள் எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருக்க கூட்டத்தில் நடந்து சென்ற ஒருவர் வேகமாக இடித்தார். சற்று நகர்ந்தவளை நிலைப்படுத்தி நிற்க வைத்தவன் கையில் ரத்தம் கட்டும் அளவிற்கு இறுக்கி பிடித்தான். வலி பொறுக்க முடியாத தாரணி தன்னவனை திரும்பி பார்க்க சிவந்த முகம் தன்மேல் கொண்ட கோபத்தை உணர்த்தியது. அதை பார்த்த பின் விலகுவதை கைவிட்டவள் கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள், அழுத்தம் தாங்காமல். தன் கைகளில் சிந்தும் கண்ணீரை அலட்சியம் செய்தவன், அந்த பாஸ்கரா இருந்தா நல்லா ரசிச்சுட்டு வந்திருப்ப, ஏன் கையா இருக்கவும் கசக்குதில்ல என்றான். கௌதம் ப்ளீஸ் என அவள் அழுகையோடு பேச்சை ஆரம்பிக்க, பேசாத, அப்படியே இறுக்கி கொன்னுடுவேன். அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானடி, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. கட்டினவன் கடைசி வரைக்கும் வரமாட்டான், கண்டபடி ஊர் சுத்தலாம்னு பிளான் பண்ணியோ? இன்னொரு தடவை அவனை உன் கூட பார்த்தேன், செத்துருவான்
என்றான் அவள் காதோரம். கைய விடு, வலிக்குது. நீ எனக்கு எவ்ளோ வலிய கொடுத்திருப்ப, அத விட இது ஒன்னும் பெருசில்ல. அப்படி என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு? என்னடி செய்யல? நீங்க செய்யாததையா நான் செஞ்சுட்டேன்? ஒருத்தன முதல் மாடியில இருந்து தள்ளி விடுறதுக்கும், நான் இருக்கேன் பத்திரமா உன்னை கூட்டிட்டு போறேன்னு நம்பிக்கை கொடுத்து, கடைசி மாடியில இருந்து தள்ளி விடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்றவன் இன்னும் அவள் காதோரம் குனிந்து, அன்பு கொடுக்கறேன், பாசத்த காட்டுறேன்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன உனக்கு அடிமையாக்கி, நீ இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிலைமையில என்ன விட்டுட்டு போனியே, அந்த துரோகத்துக்கு முன்னாடி இந்த வலியெல்லாம் ஒண்ணுமில்ல என நகத்தால் சதையை கிழிக்க ஆரம்பித்தான். ஆ என்றவள் வலி பேரின்பத்தை கொடுக்க, அதை இன்னும் தீவிரமாக செய்ய ஆரம்பித்தான். பொறுக்க முடியாமல் தாரணி தட்டிவிடும் நேரம், கௌதம் என குரல் கொடுத்தாள் நிஷா. அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள் பேசிக்கொண்டே வெளியில் வந்ததை. அவளை பார்த்ததும் தன் முன்னாள் மனைவியை விட்டு விலகி நின்றவன் கார் எடுத்து வருவதாக கிளம்ப, கை நகம் கீறி லேசாக சிவந்த கைகளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் தாரணி. காற்று 4. வாழ்வில் உண்டான கருமை போல் களையிழந்து இருந்தது அவளது அறை. நள்ளிரவு தாண்டி இதோ பிறக்கப் போகிறது விடியல். திரையரங்கை விட்டு வந்ததிலிருந்து மனம் அவளிடம் இல்லாததால் கண்ணவன் நினைவில் தூங்காமல் இருக்கிறாள். படுக்கையில் விழுந்ததிலிருந்து சற்று முன்னர் வரை பலமுறை வெளியே வந்து விட்டாள். ஒவ்வொரு முறையும் அவள் கதவை திறக்கும் பொழுது எதிரே இருக்கும் கண்ணவனின் அறையை காண, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கற்பனை காட்சிகள் கண்ணீர் ததும்ப கதவை மூட வைத்தது. இருந்தும் மனம் கேட்காமல் அடுத்தடுத்ததாக அவள் அதையே செய்ய, கண்ணயர்ந்து மொத்தமாக படுக்கையில் விழுந்து விட்டாள். தனக்கு சொந்தமானவன் தன் எதிரில் இன்னொரு பெண்ணுடன் வாழ்வதை சகித்துக் கொள்ள முடியாமல் தன்னுள் சுருண்டு கொண்டாள் நத்தை போல். மனம் ஓயாமல் அவன் பெயரையும் அவனோடு வாழ்ந்த நினைவுகளையும் நினைத்து கொண்டிருக்க, கௌதம் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் வரவில்லை நாவிலிருந்து. வெண்மை நிறைந்த பாலில் கருவண்டு விழுந்து சிந்தி சிதறுவது போல் தாரணியின் விழியிலிருந்து உவர் நீர் சிந்திக் கொண்டிருந்தது. மூக்கை உறிஞ்சி முடிந்தவரை அழுகையை கட்டுப்படுத்த முயன்றாள். 4 வருடங்களில் அவன் நினைவு வரும் பொழுதெல்லாம் இப்படித்தான் இருந்திருக்கிறாள். சுவாச குழாய்கள் இரண்டும் அடைத்து கொண்டு மூச்சை வெளியேற விடாமல் சதி செய்தது. தலையணை அடியில் இருந்த தைலத்தின் உதவியால் ஓரளவிற்கு சுவாச குழாய்களை சரி செய்தவள் இன்றைய அழுகை போதும் என உறங்க முயன்றாள். கதவு திறக்கும் ஓசையில் மூடிய விழிகள் திறந்தது. அந்த இருட்டிலும் வருவது தன் கணவன் என்பதை அறிந்தவள் வேகமாக எழுந்தமர்ந்தாள். வந்தவன் அவள் அருகில் நெருக்கமாக அமர கண்கள் விரிந்தது தாரணிக்கு. கௌதம் என்ற வார்த்தை அதிர்ச்சி மாறாமல் வர, கண்டு கொள்ளாதவன் சித்திரவதை செய்த கைகளை பற்றினான். நகங்களால் சிதைந்த தோலை ஒருமுறை தடவி பார்த்தவன் கொண்டு வந்த எண்ணெயை தேய்க்க ஆரம்பித்தான். காயம்பட்ட இடம் லேசாக வலிக்க, ஆ என முனங்கினாள். கொஞ்சம் பொறுத்துக்க. முகம் பார்க்காமல் பேசினான். நிறுத்தி வைத்த கண்ணீர் படையெடுத்தது. விடியல் பிறக்கப் போவதால் ஓரளவுக்கு இருவரின் முகமும் தெரிய ஆரம்பித்தது. அவள் அழுவதைக் கண்டு துடைத்து விட்டான். கைகளை பற்றி கொண்டு, சாரி என்றாள். நான் தான் சொல்லணும். இல்ல, நான் தான் சொல்லணும். நான் பண்ணதுதான் தப்பு. உன்னை விட்டு வந்திருக்க கூடாது. என்னால கையில காயம் பட்டுடுச்சு, மனசு கேட்கல, அதான் வந்தேன். என்ன பார்க்க மாட்டியா? நான் கிளம்புறேன் என்றவன் எழுவதற்குள் இறுக்கி அணைத்து கொண்டாள். ப்ளீஸ் கொஞ்ச நேரம், மனசு ரொம்ப வலிக்குது. சாரி சொல்றத தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாம வாழ ரொம்ப கஷ்டமா இருக்கு கௌதம் என அழ ஆரம்பித்தாள். அவளை அணைக்காமல் இருந்தவன் நிஷா என வாய் திறக்க வேகமாக அவன் உதட்டில் கை வைத்தாள். உனக்கு நான் மட்டும்தான். என்னால உன் வாயிலிருந்து வர இன்னொருத்தி பேரை கூட கேட்க முடியாது. நான் இருக்கும்போது அவளை கல்யாணம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு கௌதம்? நான் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்றவன் உடல் கோபத்தில் உடனே பற்றி கொண்டது. தன் பலனாய் அங்கிருந்து எழ முயன்றான். இடம் கொடுக்காமல் தன் அணைப்பில் இன்னும் இறுக்கம் காட்டியவள், உன்கிட்ட நிறைய சொல்லணும் கௌதம். உன்னை பிரிஞ்சு நான் பட்ட வேதனை என்னன்னு தெரியாது உனக்கு. மரண வலி அதெல்லாம் என தேம்பினாள். என்ன கோபம் இருப்பினும்
அழுவது தன்னவள் என்பதால் லேசாக அணைத்தான். அந்த தொடுதலே ஏதோ பெரிய வரம் போல் இருந்தது தாரணிக்கு. ஆடையை தாண்டி நெருங்கினாள் அவன் உடலை. அணைப்பு சொல்லியது தன் மனைவி தன்னை பிரிந்து பட்ட துயரங்களை. அணைப்பில் அன்பை காட்டினான். இடுப்பை அணைத்துக் கொண்டிருந்த அவளது கைகள் கழுத்தை கட்டியது வேகமாக. கூடவே அழுகை கட்டுக்கடங்காமல் வெளியேறியது. அவன் கழுத்து வளைவாக உப்பு நீர் நெஞ்சை நனைக்க ஆரம்பித்தது. அழாத, அன்னைக்கு நான் வந்தேன் என மூச்சடைத்து பேச துவங்க, அழாத என தலை கோதினான். ஊ, உனக்கு போதுண்டா ப்ளீஸ், உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க என்றதும் அவள் முகத்தை அழுத்தினான் தன் நெஞ்சோடு. தலையை மட்டும் உயர்த்தி, செத்துட்டன் தெரியுமா என கதறினாள். இருவரின் முகமும் ஒட்டியது. கட்டியவளின் கண்ணீர் இருந்த அனைத்து கோபத்தையும் விரட்டியது. மூச்சு வாங்க பேசும் மனைவியை முடியும் வரை கட்டிப்பிடித்தான். இந்த நொடிக்காக காத்து கொண்டிருந்தவள் பேச்சை நிறுத்தி அழுகையில் கரைந்தாள். நேசித்த பெண்ணின் கண்ணீர் வலியை ஏற்படுத்த அவன் கண்களிலும் கண்ணீர். இருவரும் முடியும் மட்டும் அழுது கரைந்தனர். அவளிடம் மூச்சு இழுத்தல் அதிகரிக்க நிறுத்த நினைத்தவன் விலகினான். அதுவோ தன் உடலை விட்டு பிரிவது போல் அதிர்ந்தவள் பசை போல் ஒட்டி கொண்டாள். போகல போகல குட்டிமா. முதுகை தடவி கொடுக்க, சாரி என்றாள். அதன்பின் முனங்கள் மட்டுமே வந்தது அவளிடமிருந்து. சமாதானம் செய்தவன் முகத்தை பற்றினான். அழுதவள் நெற்றியில் முத்தமிட்டு, நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் ஏன் அழுதுட்டு இருக்க குட்டிமா? நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ இல்லாம வாழ தெரியாதுடி எனக்கு என்று அழுந்த முத்தமிட்டான். போன உயிர் கிடைத்தது போல் அழுகையில் புன்னகைத்தவள், தெரியும் என்னதான் என் புருஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், அத புரிஞ்சுக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்றிட முத்தமிட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் முத்தம் கொடுத்தான். உன்னை தேடி அலையாத இடம் இல்ல குட்டிமா. என்னைக்காவது என்ன தேடி வருவன்னு இத்தனை வருஷத்தை தள்ளி போட்டேன். சாரி. அழாத, உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. மிஸ் யூ என்றவள் கட்டிக்கொள்ள, லவ் யூ குட்டிமா என அணைத்தான். 20 நிமிடங்கள் கழித்து அவள் முகம் நிமிர்த்தி முகம் துடைத்தான். அவளும் அதையே செய்ய கைகளில் முத்தமிட்டான். இரு நெற்றியும் முட்டிக்கொண்டு காதலை வளர்த்தது. தன்னவனோடு மெத்தையில் படுத்தவள் மார்பில் முகம் புதைக்க, உச்சந்தலை அவன் உதட்டிற்கும் முத்தம் வைக்கும் இடமானது. நிம்மதி பெருமூச்சியில் கண்மூடி கிடந்தவள் பதறி எழுந்தாள். அலாரம் அடித்ததில். அவளையும் அறியாமல் தூங்குவதற்கு முன் தலையணை அடியில் கைபேசியை வைத்துவிட்டாள் போல. அதன் அதிர்வுதான் கனவிலிருந்து எழ வைத்தது. கௌதம் என அலறி துடித்து தேட ஆரம்பித்தாள். அறையின் விளக்கை போட்டு இல்லாதவனை தேடி அழுதவள் அவசரமாக வெளியே வந்தாள். அவள் வரும் அதே நேரம் வீட்டின் கதவை திறந்து கொண்டு அவளவன் வந்தான். கையில் செய்தித்தாளோடு வந்தவன் அழுது வீங்கிய முகத்தோடு பதட்டத்தில் நிற்கும் முன்னாள் மனைவியை கண்டு குழம்பினான். அவளோ இன்னும் கனவு என்பதை அறியாது தன்னை விட்டு ஏன் சென்றாய் என்பது போல் பார்த்தாள். அப்பார்வையின் பொருள் உணர்ந்தாலும் என்ன இது என்பது போல்தான் இருந்தது இவன் பார்வை. அவசரமாக அருகில் வந்தவள், எங்க போனீங்க என கேட்க, நான் எங்க வேணாலும் போவேன், அதை எதுக்கு நீ கேக்குற? உன் வீட்ல இருந்தா உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? முதல்ல யார் நீ என்ன கேள்வி கேட்க என சத்தம் போட்டான். அச்சத்தம் நிஜத்தை புரிய வைக்க திக்கி திணறி கேட்டாள், என் ரூமுக்கு வரலையா நீங்க என்று. வேணும்னே காலையில பிரச்சனை பண்றியா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? யாருன்னு தெரியாத பொண்ணு ரூமுக்கு வர அளவுக்கு அசிங்கமானவன் இல்லனா? இல்ல, நான் பார்த்தேன் என குழப்பத்தில் அவன் கை தொட கையில் இருந்த காகிதம் முகத்தில் பட்டது. கோபத்தில் விசிறி அடித்தவன் நேராக நிஷாவின் அறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் வெளியில் வந்தவன் விசிறி அடித்த காகிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நிஜம் உணர்ந்து தன் அறைக்கு சென்றவள் அவனை பார்த்தவாறு மெத்தையில் அமர்ந்தாள். முன்னாள் மனைவியின் முகம் இம்சை செய்தது. செய்தித்தாளில் இருக்கும் எந்த செய்தியும் மனதில் பதியவில்லை. தமிழ் எழுத்துக்களில் கூட அவள் பெயரை மட்டுமே கண்டது விழிகள். தொந்தரவான மனநிலையில் காகிதத்தை மடித்து வைத்தவன் தலையில் கை வைத்து கொண்டு அமர, அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் முகம் கழுவிவிட்டு கிச்சன் சென்றாள். தன்னுடைய கைமணத்தில் உருவாகும் தேநீரின் சுவையை ஆண்டுகள் கடந்தும் மறவாதவன் வாசனை வரும் இடத்தை நோக்கினான். அவனுக்கு பிடித்தது போல் தேநீரோடு திரும்பியவள்
முகம் பார்க்காது மேசை மீது வைத்துவிட்டு செல்ல மனம் அவள் நினைவு போல் வட்டமடித்தது மூளையை. பால்கனியில் நின்று கொண்டு தனக்கான தேநீரை குடித்தவள் நோட்டம் விட்டாள். பல ஆராய்ச்சிகளுக்கு பின் தோல்வியுற்றான் தேநீரை கையில் எடுத்து. காய்ந்த உதட்டில் லேசான புன்னகை. தன்னவன் பார்த்தால் கோபம் கொள்வான் என்பதற்காக இயற்கையை ரசிக்க திரும்பிவிட்டாள். தேநீர் முழுவதும் காலியானது. திரும்பினால் அவன் முகம் நோக்க வேண்டும் என்பதற்காக அப்படியே நின்றிருந்தாள். வலப்புற காதில் ஏதோ சத்தம் கேட்க புருவ முடிச்சோடு திரும்பினாள். அங்கு முன்னாள் கணவன் 10 ரூபாய் நாணயத்தை சுவற்றில் தட்டிக் கொண்டிருந்தான். நீ செஞ்ச சேவைக்கு என்று விட்டு அந்த நாணயத்தை பால்கனி மீது வைத்துவிட்டு செல்ல அதையே பார்த்து கொண்டிருந்தவள் இதயம் புன்னகைத்தது. யாருடனோ கத்திக் கொண்டிருந்தான் கௌதம். தன் அலுவலக பணியில் மும்முரமாக இருந்தவள் இவன் சத்தம் கேட்டு வெளியில் வர, போதும் விடு, அடக்கிக் கொண்டிருந்தாள் நிஷா. என்ன விடு, கொஞ்சமாவது பிள்ளை மேல அக்கறை இருக்கா? அப்பவே சொன்னேன் நம்ம கூட அவனை கூட்டிட்டு வரலாம்னு. கேட்டியா? இப்ப நம்ம இல்லாம கஷ்டப்படுறான் பாரு. குழந்தைங்கன்னு இருந்தா விழுந்து அடிபடதான் செய்யும். எவ்வளவு சாதாரணமா சொல்ற. நீதான் நிஜமாவே அவனை பெத்தியா இல்ல எங்கேயாவது வாங்கிட்டு வந்தியா? டெலிவரி வார்டுல நீயும் தானே கூட இருந்த. இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதுல நக்கல் பண்ண என்ன இருக்கு? நீ தானே டெலிவரி வார்டுல என் கைய பிடிச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த. உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் என்றவன் கைபேசி வழியாக யாரையோ திட்டிக் கொண்டிருந்தான். கண்டு கொள்ளாத நிஷா தன் வேலைகளை கவனிக்க, எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்காங்க என்று விசாரித்தாள். அதுவா, சஞ்சுக்கு அடிபட்டுடுச்சு. அதுக்குதான் ஐயா இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்காரு. ஓ, உங்க குழந்தைக்கா என்றவளிடமிருந்த ஸ்ருதி குறைந்தது. என் குழந்தைன்னு இப்படி யாராவது சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. என்னமோ நான் இல்லாம பெத்த மாதிரி சீன் போடுறான் என்பதற்கு பெயருக்கென்று சிரித்தாள் தாரணி. அதன்பின் அவர்களுக்குள் நடக்கும் சம்பாஷணைகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க கேட்க திராணி இல்லை இவளுக்கு. பேசி முடித்துவிட்டு ஷோஃபாவில் அமர்ந்தவன் முகம் சிடுசிடுத்தது. முதலில் உதாசீனம் செய்த நிஷா சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள். நடப்பதை பார்க்க முடியாமல் தன் அறைக்கு ஓடிவிட்டாள் தாரணி. தாரணி அறைக்கதவை தட்டிய நிஷா கடைக்கு அழைக்க வர மறுத்தாள். பழக்கமில்லாத இடம் ஒருமுறை மட்டும் வருமாறு கோரிக்கை வைத்தாள். வேணி அக்கா நாளைக்கு வந்துடுவாங்க, அவங்க கூட வேணா போங்களேன். அவங்க கூட போறதுக்கு சும்மா இருக்கலாம் என்றவள், நீயும் நானும் ஒரே வயசுல இருக்கோம், ரசனையும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கும். உன் கூட போறத விட்டுட்டு 2 குட்டி போட்ட அக்கா கூடவா போறது? சிறு புன்னகையில், அவங்க அவ்ளோ வயசானவங்க இல்லையே என்றாள். இல்லதான், இருந்தாலும் நீ வந்தா நல்லா இருக்கும் என முகத்தை சோகமாக வைக்க, போகலாம் என்றாள். நிஷா அழைக்கும் பொழுது வேலை இருப்பதாக நழுவியவன் தன் முன்னாள் மனைவி வருவதை அறிந்து, வெளியே ஒரு சின்ன வேலை இருக்கு என சேர்ந்து கொண்டான். இவன் வரவில்லை என்ற சிறு நிம்மதியும் உடைந்தது தாரணிக்கு. இந்த முறை அவர்களோடு காரில் வராமல் தன் ஸ்கூட்டியில் வந்தாள். நிஷா காரணம் கேட்க வேலை விஷயமாக அப்படியே வெளியில் செல்வதாக சமாளித்தாள். எதையும் கண்டு கொள்ளாதவன் நிஷாவோடு அங்கிருக்கும் பேரங்காடிக்கு செல்ல அவர்களுக்கு முன்னால் அங்கு நின்றாள் தாரணி. தன்னவனுக்கு உதவும் நோக்கோடு, கார் பார்க்கிங் அந்த பக்கம் என்றிட, கண்ணு தெரியாதா எனக்கு என சிடுசிடுத்தான். எதற்கு சொன்னோம் என்ற தோரணையில் அவள் தலைகுனிய, எதுக்கு கௌதம் இப்படி பேசுற? புது இடம், தெரியுமோ தெரியாதோன்னு தானே சொல்றா என ஆதரவாக நிஷா பேச, அங்கதான் கார் பார்க்கிங்னு அவ்வளோ பெரிய போர்டு போட்டு வச்சிருக்காங்களே, அப்புறம் சொன்னா என்ன அர்த்தம் என வாதம் புரிந்தான். சொன்னது தப்புதான், நீ போ என்றவள் தாரணியை கண்டு மழுப்பலாக சிரிக்க, தன்னவனை வசைபாடிக் கொண்டு அவளோடு சென்றாள். 7 அடுக்கு பேரங்காடி வரவேற்றது அவர்களை. தனக்கு வேண்டிய ஒப்பனை பொருட்கள் எந்த தளம் என கேட்டவள் அங்கு சென்றுவிட, கௌதம் பார்வையாளனானான் அங்கு. முன்னொரு காலத்தில் ஒப்பனைக்கு என்றே சம்பாத்தியத்தை ஒதுக்கி வைத்தவள் தனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் நிஷா பின்னால் சுற்றி வந்தாள். என்ன தாரணி, மேக்கப் பத்தி எதுவுமே தெரியல. உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு வேணி அக்கா பரவாயில்ல போல. சிரித்தவள், அதான் அப்பவே வரலன்னு சொன்னேன். வரலன்னு சொன்னியே, எதுவும் தெரியாதுன்னு சொன்னியா? உங்களுக்கு புரியும்னு நினைச்சேன். சரியா போச்சு போ. 2 மணி நேரம் கடந்து விட்டது. இன்னும் முடியவில்லை நிஷாவின் ஷாப்பிங். பொறுமை ஓடியது பின்னால் திரிந்தவளுக்கு.
இக்கடைக்கு வருவதற்கு முன்னால் ஒரு கடையில் பார்த்த சுடிதார் வேறு அவளை அழைத்தது. அதையாவது பார்க்கலாம் என்று எண்ணியவள் நிஷாவிடம் சொல்லிவிட்டு கிளம்ப, இதை எதுக்கு கையில வச்சுட்டு அலையற என அவள் கையில் இருக்கும் ஹெல்மெட் சாவியை வாங்கியவள் கௌதமை அழைத்து வைத்துக் கொள்ள சொன்னாள். அவனோ முறைக்க, பரவாயில்ல இருக்கட்டும் என்றாள் தாரணி. சும்மா தானே நின்னுட்டு இருக்கான், வச்சிட்டு இருந்தா தப்பில்ல. பண்ண வேண்டிய ஷாப்பிங்க முடிச்சிட்டு வா, இதே இடத்துல மீட் பண்ணலாம் என்றிட கண்ணவனை பார்த்து கொண்டே நகர்ந்தாள். உனக்கு எடுபடியா நானு? கோச்சுக்காதடா, என்ன முழுசா ஷாப்பிங் பண்ண விடாம எப்ப முடியும்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா, அதான் துரத்தி விட்டேன். அதுக்கு எதுக்கு இதை என் கையில கொடுத்த? இதையெல்லாம் கையில வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண முடியலன்னு சீக்கிரம் வந்துட்டா, அதான் ஃப்ரீயா பண்ணட்டும்னு அனுப்பிவிட்டேன் என கண்ணடிக்கும் நிஷாவின் தலையில் ஒன்று வைத்தவன், சீக்கிரம் முடிச்சிட்டு வா என்றான். தனக்கான 2 ஆடைகளை வாங்கியவள் கண்ணில் 3ஆவதாக ஒரு ஆடை விழுந்தது. கையில்லாத பிங்க் நிற சுடிதார் அது. பார்த்ததும் அவ்விடம் சென்று ஆசையாக தொட்டு ரசித்தாள். வாங்க சொல்லி மனம் அடம் பிடிக்க அதையும் எடுத்துக்கொண்டாள். பில் போடும் இடத்தில் 3 துணிகளை வைத்தவள் அந்த பிங்க் நிற சுடிதாரை மீண்டும் தடவி ரசிக்க, ஒரு நாள் கணவன் மனைவிக்குள் நடந்த நிகழ்வுகள் ஓடியது. ஏன் எனக்கு இது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா வேணாம். நல்லா இருக்குன்னா போடதானே சொல்லணும், வேணாம்னு சொல்வாங்களா யாராவது? நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட போறேன் போங்க. சொன்னா கேளு குட்டிமா, கை இல்லாம போடுறது நல்லா இருக்காது. நீங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கேன். இனி வேணாம். பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிற கூட்டமா நீங்க என தாரணி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க, முடிந்தவரை நாசுக்காக சமாளித்தான். என் பொண்டாட்டிய நான் மட்டும்தான் ரசிக்கணும். சுமாரா இருந்தாலே திங்கிற மாதிரி பாப்பானுங்க. ஏகத்துக்கும் அழகா இருக்க நீ போட்டா என முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டான். அதன் பின்னே அவன் ஆண் என்ற கர்வத்தில் சொல்லவில்லை, தன்னவன் என்ற உரிமையில் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். அவளாகவே அந்த ஆடையை வேண்டாம் என்று விட, தனக்காக மனம் மாறியதும் அவளுக்காக இவன் மனம் மாறியது. வேண்டாம் என்றவளை வற்புறுத்தி வாங்க வைத்தான். அந்நிகழ்வு அழகாய் நெஞ்சில் ஓடி புன்னகையை விதைத்தது. 2 ஆடைகளுக்கு பில் போட்ட ஊழியர் அவ்வாடையை எடுக்க, இந்த ட்ரெஸ் வேணாம் என்று விட்டாள். தன்னவன் தனக்கு கொடுத்த நினைவுகளை சுமந்து வந்தவள் நிஷாவை தேடினாள். விட்டு சென்ற கடையில் அவள் இல்லை. மாறாக முன்னாள் கணவன் மட்டுமே நின்றிருந்தான். வேறு எங்காவது சென்றிருப்பாள் என வெகுநேரம் காத்து கொண்டிருந்தவள் கடைக்குள் சென்றும் தேடிவிட்டாள். அப்படி இப்படி என்று அடுத்த அரை மணி நேரமும் கடந்து விட்டது. கையில் இருக்கும் கைகடிகாரத்தில் மணியை பார்த்தவள் அதிர்ந்தாள். இரவு 10 என்று படம் போட்டு காட்டியது. எதிரில் இருப்பவனிடம் கேட்கவும் பயம். பூனை போல் அந்த நடைமேடையில் நடந்தவள் ஓர விழியில் கௌதமை பார்க்க, கவனிக்கவில்லை என்பது போல் கைபேசியில் மூழ்கி போனான். மூழ்கி போனான் என்பதை விட நடிக்கிறான் என்பதே பொருத்தமாக இருக்கும். ஏனெனில் அவள் மணியை பார்ப்பதும் அவசரத்தோடு நடப்பதுமாக இருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவளாகவே வந்து பேசட்டும் என அலட்சியம் செய்ய 10:30 தொட்டது மணி. அடுத்த அரை மணி நேரத்தில் பேரங்காடி மூடிவிடும். என்ன செய்வதென்று கைகளை பிசைந்தவள் ஒரு வழியாக அவன் முன்பு நின்றாள். கண்டு கொள்ளாமல் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தவனை, வேணும்னே பண்றாரு என கருகினாள். ம் ம் ஓசை கொடுத்தும் திரும்பவில்லை. காலணிகளை தரையில் உதைத்து சத்தம் கொடுத்தாள். எந்த மாற்றமும் இல்லை அவனிடம். இரு உதட்டுக்கு நடுவில் பேச்சை அடக்கி அவனை அர்ச்சித்தவள், கௌதம் என்று அழைக்க, ம் என்றான். நிஷா எங்க? வீட்டுக்கு போயிட்டா. எப்போ? டைம் பார்க்கல. கூட்டிட்டு வந்துட்டு தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆபீஸ் விஷயமா ஒரு டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி உடனே அனுப்பணும்னு போன் வந்துச்சு. ரொம்ப நேரமா தேடி பார்த்தா நீ எங்க இருக்கன்னு தெரியல. போன் நம்பரும் கொடுக்கல, கிளம்பிட்டா. சரி, என் சாவிய கொடுங்க, நானும் கிளம்புறேன். அத வாங்கணும்னா நீ வீட்டுக்கு தான் போகணும். என்ன என்று குழம்ப, நீ எங்க இருக்கன்னு தெரியாம 2 பேரும் எப்படி போறது? டாக்குமெண்ட்ல நிஷா தான் சைன் பண்ணணும். உன்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டு ஸ்கூட்டியை எடுத்துட்டு கிளம்பிட்டா என்ற பேரிடியை அவள் தலையில் போட்டான். இவனோடு எப்படி செல்வது என்ற பயத்தில் பாவமாக நின்றிருக்க, வரியா விட்டுட்டு போகட்டுமா என்றான் கராராக. முன்னாள் கணவனோடு செல்ல விரும்பாதவள் அந்த இடத்தில் அப்படியே நிற்க, இருநொடி அவள் முகத்தை பார்த்தவன் நடக்க ஆரம்பித்தான். அங்கேயோ ஒவ்வொரு கடையாக மூட ஆரம்பித்தார்கள். அதை கண்டவள் தன்னை நொந்து கொண்டு
கார் பார்க்கிங் இடத்திற்கு விரைய காத்து கொண்டிருந்தான். முருகா, இன்னைக்கு என்ன நீதான் காப்பாத்தணும் என அவசர வேண்டுதலை வைத்தவள் கார் அருகில் சென்றாள். அவள் வரும் வரை பொறுமை காத்தவன் அருகில் வந்ததும் மகிழுந்துவை இயக்க திடுக்கிட்டு நின்றாள். அடுத்த அடி எடுத்து வைக்க தைரியம் இல்லாமல் தாரணி தயங்க ஹாரன் சத்தம் காதை கிழித்தது. முறைத்து கொண்டே பின்னிருக்கையில் அமர கார் கதவை திறந்தாள். கால் வைக்கும் நேரம் மீண்டும் வாகனம் இயங்கியது. தன் கால்களை காப்பாற்றிக் கொண்டு ஒதுங்கி நின்றவள் சிறிது நேரம் கழித்து ஏறப்போக அதையே செய்தான். தொடர்ச்சியாக அவளை பயமுறுத்தி கொண்டிருந்தான். சலித்தவள் முன்பக்க கதவை திறக்க எதுவும் செய்யாமல் கைகளால் தாளம் போட்டான். திருட்டு பையன் என்ற முணுமுணுப்பு காதில் கேட்டதோ என்னவோ, எடுத்த வேகத்திலேயே பறக்க ஆரம்பித்தான். காற்று 5. கொஞ்சம் பொறுமையா போங்க. உங்ககிட்டதான் சொல்லிட்டு இருக்கேன், பொறுமையா போங்க. இப்ப பொறுமையா போக போறீங்களா இல்லையா? முடியாது. குரல் வந்தது. கடைசியா சொல்றேன், பொறுமையா போங்க. நீ யாரு? நீ சொல்றத நான் எதுக்கு கேட்கணும்? இப்படிதான் ஓட்டுவேன். உன்னை யார் என் கூட வர சொன்னது? நீங்க தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்டா வருவியா? சொந்த அறிவில்ல. எனக்கு ஃபாஸ்ட் டிரைவிங் பண்ணா பயம்னு தானே இப்படி பண்றீங்க? ஆமான்னு வேற சொல்லணுமா? காரை நிறுத்துங்க, இறங்கிக்கிறேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நிறுத்துவேன் என திமிராக பேசியவனை கண்டு ஆத்திரம் பிறந்தது. கடைசியாக எச்சரிக்கை விடுத்தும் கேட்கவில்லை. எரிச்சல் உற்றவள் கார் கதவை திறந்து குதிக்க போனாள். சுதாரித்தவன் வேகமாக காரை நிறுத்த இறங்க போனாள். அவள் முடியை பற்றி உள்ளிழுத்தவன், லூசா குட்டிமா நீ, விழுந்திருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று கத்த, அவன் அழைத்ததை மறந்தவள் செயலை மட்டுமே வைத்து சீ என கையை தட்டிவிட்டாள். தன்னவள் செய்கையில் சினம் ஏற, என்னச்சி, தொட்டதே இல்லையா உன்னனா? கொத்தாக முடியை பிடித்தான். வலி பின்னந்தலையில் சுல்லென்றது. உடனே கையை பின்வைத்து ஆ என்றாள். சொல்லுடி, தொட்டதே இல்லையா? விடு என்ன. என்னமோ அருவருப்பா மூஞ்சிய வைக்கிற. ராத்திரி தூக்கத்துல கூட தள்ளி போகாம நெஞ்சிலேயே தூங்க வச்ச வேண்டினா இப்ப சொல்ல வேண்டியது தானே இந்த சீய என அவளை நெருக்கமாக இழுக்க, முடிய விட்டுட்டு பேசு என்றாள் கோபமாக. அந்த சுடிதாரை எதுக்கு வேணாம்னு வச்சுட்டு வந்த என்றதும் புருவம் சுருக்கினாள். எதுக்கு காலையில அழுத? எனக்கு தலைவலிச்சா உனக்கு ஏண்டி வலிக்குது? விட்டுட்டு போகும்போது தெரியலையா வலிக்கும்னு என அவள் மூச்சு தன்மேல் உரசும் அளவிற்கு நெருங்கினான். கணவன் வார்த்தையில் துவண்டாலும் வலி பொறுக்க முடியாது போராடினாள். அதை பெரிதுபடுத்தாமல் அவள் விழியை பார்த்தவன், இந்த கண்ல நான் தான் தெரியிறேன். ரசிக்க தாண்டி மனசு வரல. அப்படியே கொல்லணும் போல வெறி வருது. இந்த கண்ணுல தாண்டி விழுந்தேன். இதே கண்ணு இப்ப அசிங்கமா தெரியுது. முடியை விட்டவன் தாடையை பற்றினான். கண்மூடி வலியை குறைத்தவள் அவன் முகம் பார்க்க இமைத்திறக்க தள்ளிவிட்டான். முரட்டுத்தனமா பிடிக்காதீங்க, வலிக்குது கோரிக்கை வைக்க இன்னும் கடுமை ஏறியது அவனிடம். இடுப்பை ஒரு கையால் சிறைபிடித்து முதுகை வளைத்தவன் மற்றொரு கையால் தாடையை பற்றினான். தோல் சிவந்து கைரேகை அழுத்தியதில் விடுபட போராடியவள் மேல் உடல் முழுவதும் அவன் கட்டுப்பாட்டில். சேலை தாண்டி வெற்றுடலை தொட்டது கைகள். அதில் உணர்வு பெற்று தன் செயலில் வேகம் கூட்டினாள். ஆனால் அவனுக்கோ தன்னவள் நெருக்கம் மயக்க ஆரம்பித்தது. கோபம் இருந்த கண்ணில் மெல்ல காதல் கூடியது. ஏற்கனவே ஆடை தேர்வு செய்யும் இடத்தில் அவள் செயலில் தொலைந்து போனவன் இந்த தனிமைக்காக காத்து கிடந்தான். காதலி மீது கோபம் இருந்தாலும் காதல் பெருகியது. அதுவும் இவ்வளவு நெருக்கம் இதயத்தை ஆட்டுவிக்க மெல்ல உயிர் பெற்றது மோகம். நெருங்கி கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன் வாசம் பிடிக்க உடல் கூசியது தாரணிக்கு. கூச்சம் உடலில் சிறு சிலிர்ப்பை கொடுக்க அதில் மயங்கியவன் அவ்விடத்தில் மூக்கால் வருடினான். முகத்தை திருப்பிக் கொண்டவள் தள்ளிவிட போராட நெஞ்சோடு சேர்த்தணைத்தான். எவ்வளவு போராடியும் முடியவில்லை அவளால். அருகில் இருந்தவன் கைகள் முன்னேறிக் கொண்டே இருந்தது. ஆனவன் உதடு கன்னத்தை உரச சகிக்கவில்லை அவளால். அருவருப்போடு தள்ளிப்போ என உரக்க கத்தினாள். ஸ்டேரிங் உரச விழுந்தவன் மனம் தெளிந்தது. என்ன செய்தோம் என்பதை வேகமாக ஓட்டி பார்த்தவன் தன்னையே குற்றம் சாட்டிக் கொண்டான். அவளிடம் மன்னிப்பு கேட்க வாய் திறக்க, அசிங்கமா இல்ல உனக்கு? என்ன கேக்குறியே, நீ யாரு நீ யாருன்னு? முதல்ல நீ யாருடா என்னத்தோட என அவன் சட்டையை பற்றினாள். சா என ஆரம்பிப்பதற்குள்
இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறியே, மனுஷனா நீ எல்லாம்? உலுக்கினாள் கோபம் தீர. அவள் கை மீது கை வைக்க, சீ என அவற்றை தட்டிவிட்டு, என் மேல கோபப்பட உனக்கு என்ன அருகதை இருக்கு? நான் என்ன உன்ன மாரியா போனதும் இன்னொருத்திய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? நியாயமா நான் தாண்டா உன் மேல கோபப்படணும். அன்னைக்கு என்ன சொன்ன? ஓசியா? யார பார்த்துடா ஓசின்னு சொல்ற? சொன்னதை விட அதிகமா வேணும்னு பேரம் பேசி வாங்கின நீங்க தாண்டா ஓசி. பேப்பரை தூக்கி மூஞ்சில அடிக்கிற. அந்த ரோஷத்தை விவாகரத்து வாங்கறதுல காட்ட வேண்டியது தானே? சட்டப்படி நான் உனக்கு விவாகரத்து கொடுத்தனா? அப்புறம் எப்படிடா அவள கல்யாணம் பண்ண? என்ன விட வரதட்சணை அதிகமா தரேன்னு சொன்னாளா? என சத்தமிட, நிஷாவை பத்தி தப்பா பேசாத என்றான். 2வது பொண்டாட்டி மேல அவ்ளோ பாசமா? இந்த பாசத்தை என் மேல காட்டியிருந்தா நான் எதுக்கு உன்னை விட்டு வரப்போறேன் என்பவள் வார்த்தையை கேட்டு, நான் உன் மேல பாசமா இல்லையா என கேட்டான். இருந்த, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? உன் பாசம் என்ன சந்தோஷமா வைக்கலையே. மனசாட்சி இருந்தா இப்படி பேச மாட்ட. நீ என் வாழ்க்கையில வந்த நாள்ல இருந்து உனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தண்டி. என் தன்மானம் முதல் கொண்டு. போதும் நிறுத்து. உன்னை கல்யாணம் பண்ணி என் தன்மானம் தான் போச்சு. என் வாழ்க்கையில நீ வர்றதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா? இப்ப என்னடான்னா உன் இஷ்டத்துக்கு பேசுற, சித்திரவதை பண்ற. என் மேல தப்பு இருக்கறதாலதான் பொறுத்து போறேனே தவிர உன் மேல தப்பு இல்லைன்னு இல்ல. நான் இந்த மாதிரி செய்ய காரணமே நீதான், உன் குடும்பம்தான். உன் பொண்டாட்டி முன்னாடி கெத்து காட்ட என்ன அசிங்கப்படுத்துறியா? அவ முன்னாடியே உன் மூஞ்சில காரி துப்பி இருந்தா என்ன ஆகியிருக்கும்? போதும் என்றான். போதுமா? என்ன போதும்? நானும் ஆரம்பிச்சேன். முதல் நாள் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி பேசும்போதே திருப்பி கொடுத்திருந்தா இவ்ளோ தூரம் வந்திருக்காது. உன்னை பார்த்ததுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு. அந்த ஒண்ணு மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை கெடுத்து என் வாழ்க்கைய அழிச்சு இன்னும் உனக்கு என்ன வேணும்? இதுல என் குழந்தைய நான் தான் கொன்னேன்னு வாய் கூசாம குத்தம் சொல்ற? குழந்தைய பத்தி பேசாத என பல்லை கடிக்க, ஏன் பேசக்கூடாது? பேசுவேன். பேச எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீதான் என் குழந்தைய பத்தி பேச உரிமை இல்லாதவன். அத கொன்னவங்கள விட்டுட்டு பாதிக்கப்பட்ட என்ன அடிச்சு என் வீட்டுக்கு அனுப்பி விட்டது நீதானே என்றதும் அவள் கழுத்தை பிடித்தான். என்னடி விட்டா பேசிட்டே போற? குழந்தைக்காக பொறுமையா இருன்னு சொல்லியும் கேட்காம சண்டை போட்டு அத இந்த உலகத்துக்கு வரவிடாம செஞ்சது யாரு? நான் மட்டும் இல்ல. உலகத்துல இருக்கிற எந்த ஆம்பளையா இருந்தாலும் அடிச்சுதாண்டி இருப்பான். மத்த ஆம்பளைங்களோட உன்னை கம்பேர் பண்ணாத. முகம் பார்க்காத ஒரு குழந்தைக்காக நீ நடந்த மாதிரி எவனும் நடந்துக்க மாட்டான். உனக்கெல்லாம் பொண்டாட்டிங்கிறவ பிள்ளை பெத்து கொடுக்கிற மிஷின். உன் தேவைக்காக என்னை யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்ட. இப்ப இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்து ஆம்பளைன்னு ஊருக்கு நிரூபிச்சுட்ட. ஒருவேளை அவளும் பெத்து கொடுக்காம இருந்திருந்தா அடுத்தவளை தேடி போற ஈன பிறவி நீ. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே இப்படித்தான். என் முன்னாடி பேச தகுதி இல்லாத ஜென்மம் நீங்க எல்லாரும். இறங்கு என்ற வார்த்தை ஆங்காரமாக ஒலித்தது. அவன் சொன்னதை காதில் வாங்காமல் திட்டிக் கொண்டிருக்க ஹாரனை அடித்தான் வேகமாக. அதிக இரைச்சல் அவள் காதை கூச செய்ய கார் கதவை திறந்து, இறங்கு என அவளை பிடித்து கீழே தள்ளினான். ஏய் இரு என்ற வார்த்தை வீணானது அவளை ரோட்டில் தள்ளியதில். விழுந்தவளை சிறிதும் காணாது மின்னலென புறப்பட்டான் கௌதம். மனக்கொதிப்பு அணு உலை போல் கொதித்துக் கொண்டிருந்தது. என்ன வார்த்தை பேசிவிட்டாள் தன்னவள் என்ற ஆதங்கம் பேய் போல் உச்சி மண்டையில் ஆடிக்கொண்டிருக்க, அம்மா அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கோபப்படுவாளே தவிர அவள மாதிரி அன்பு காட்ட யாராலையும் முடியாது. சுயமா வளர்ந்த பொண்ணு, அப்படி இப்படின்னு தான் இருப்பா. நானே விட்டு கொடுக்க தயாரா இருக்கும்போது இதுக்கென்ன என்ற வாதம்தான் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் இடையே உருவான முதல் விரிசல் என்பதை அறியாத முன்னாள் மனைவி மீது ஆத்திரம் அதிகரித்தது. எங்கும் நிற்கவில்லை காரை இயக்கியவன். இயக்க வேகம் 60ஐ தொட்டது. பல இடங்களில் ஏறி இறங்கி அதிர்ந்தான். என்ன நடந்தாலும் கவனிக்க மனம் இல்லை அவனிடம். நினைவு மொத்தத்திலும் அவளே இருந்தாள். நிஷா தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்க கண்டும் எடுக்கவில்லை. அரை மணி நேரத்தில் வரவேண்டிய இடத்திற்கு 20 நிமிடத்தில் வந்துவிட்டான். காரை பார்க் செய்துவிட்டு இறங்க மீண்டும் நிஷா அழைத்தாள். எடுக்கலனா விடு என எகிரி அணைப்பை துண்டித்தான். கார்கி கால் சட்டையில் மறைய ஒரு துளி வான்மழை கண்ணிமையில் விழுந்து தரையை தொட்டது. உதாசீனம் செய்தவன் மின்தூக்கி வழியாக தாரணி வீட்டை அடைந்தான். அழைப்பு மணியை அடிக்க மனமில்லாது கதவை தட்ட சென்றவன் நினைவு முன்னாள் மனைவியை தேடி சென்றது. கிளம்பியது முதல் அவளை விட்டு சென்ற நொடி வரை விரைவாக ஓடி இமையில் விழுந்த மழை துளியில் நின்றது.
என்னவோ புருவம் சுருக்கி யோசித்தவன் வீட்டிற்குள் செல்லலாம் என முடிவெடுத்து கதவை தட்ட நிஷா கதவை திறந்தாள். திறந்தவளுக்கு வாசலில் யாரும் இல்லாமல் இருக்க மின்தூக்கி வழியாக கீழிறங்கியவன் வேகமாக காரை எடுத்தான். அதற்குள் வான்மழையின் வேகம் அதிகரித்திருந்தது. அதன் வேகத்தை மிஞ்சும் அளவிற்கு பறந்தான். விட்டு சென்ற இடத்தில் தரையை உரசிக்கொண்டு கார் நின்றது. மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தாள் தாரணி. அவளை அந்த கோலத்தில் கண்டவன் கதறி துடித்து கீழிறங்க தொந்தரவு செய்தபடி இருவர் நின்றிருந்தார்கள். இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் மழைக்காக மரத்தடியில் நிற்க நனைந்தபடி நிற்கும் இவளை வட்டமிடத் துவங்கினர். முன்னாள் மனைவி அருகே வந்தவன் நிற்கும் இருவரை முறைக்க கண்டும் காணாதபடி எங்கோ பார்த்தனர். வா என அவள் கைப்பிடிக்க கன்னம் வீங்கியது தொட்டவனுக்கு. கௌதம் வாங்கிய அடியில் பக்கத்தில் இருந்த இருவர் மிரள கை நீட்டினாள் அவர்களை பார்த்து. கௌதம் அவ்விடம் நோக்க நடுங்கிக் கொண்டு அவள் கைபேசியை கொடுத்தார்கள். தன் பொருளை வாங்கியதும் அவர்களை முறைத்தவள், இந்த அடி உங்களுக்கு விழுந்திருக்க வேண்டியது என்க என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்தவன் அடிக்க சென்றான் அவர்களை. சாரி சார் என ஓட்டம் பிடித்தனர். தன்னவள் மழையில் நனைந்த மயிலாக நிற்க வாங்கிய அடியை மறந்து அழைத்தான். காதில் வாங்காமல் அப்படியே நிற்க, மழை ரொம்ப வருது ப்ளீஸ் என்றான். முறைப்பில் பதில் சொன்னவள் கைகளை கட்டிக்கொண்டு வேறு பக்கம் திருப்ப, விட்டு போனது தப்புதான் சாரி என்று கைப்பிடித்தான். தட்டிவிட்டவள் தன் போக்கில் நடக்க கெஞ்சி பின்தொடர்ந்தான். அந்த மழையிலும் மனம் கரையவில்லை தாரணிக்கு. கைப்பிடிக்க மீண்டும் தட்டிவிட்டாள். அந்த போராட்டத்தில் இருவரும் நனைந்தனர். காரை தாண்டி போக இன்னும் ஒரு அடியே பாக்கியிருக்க, மிஸ் என்றான் வலக்கையை பிடித்து. இந்த முறையும் தட்டிவிட முயல அழுத்தமாக பற்றி, சுத்திமா என்றான். உடனே அவன் முகம் பார்த்தாள். முகத்தை சுருக்கி கண்களால் கெஞ்ச, பார்வை என்ன சொன்னதோ காரில் அமர்ந்தாள். ஒரு நொடி மழையில் தலைகுனிந்து தன் முன்னாள் மனைவியின் செயலை உள்வாங்கியவன் மனம் எதையோ சொல்ல துடித்தது. மழையோடு மழையாக மனம் நினைத்த வார்த்தைகள் மறைந்தது. கணவன் நனைவதை பார்த்தாலும் அழைக்காது அப்படியே அமர்ந்திருந்தாள். அசுர மின்னல் ஒன்று அந்த அதிர்வை தளர்த்தி, உள்ள வாங்க மின்னல் அடிக்குது, கண்ணாடியை கீழிறக்கி பேச வைத்தது. தண்டனையாக நனைய ஆரம்பித்தவன் நகராமல் இருக்க அடுத்தடுத்த மின்னல் வெடிக்க முயன்றது. பயம் கொண்டு இறங்கியவள், உள்ள வாங்க என்றாள். அவளை பார்த்தவன் பிடிவாதமாக நிற்க கைப்பிடித்து காரினுள் தள்ளினாள். நீர் சொட்ட இருக்கையில் விழுந்தான். சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தாள். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் மழையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தனர். கௌதம் வந்ததாக கதவை திறந்தவள் யாரையும் காணாது காத்திருந்தாள். நிமிடங்கள் கடந்ததே தவிர இருவரையும் காணவில்லை. திட்டினாலும் பரவாயில்லை என அழைத்தாள். எவ்வளவு சத்தமாக ஓசை கேட்டாலும் உணர்ச்சி இல்லாமல் அமர்ந்திருந்தான். நினைவு திரும்பி கைபேசியை பார்த்தாள் தாரணி. எடுத்தவள், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவோம் என்று பதில் கொடுத்தாள். ஓகே தாரணி, வேலை இருந்ததால எதுவும் சமைக்கல, உங்களால முடிஞ்சா வரும்போது 3 பேருக்கும் டின்னர் வாங்கிட்டு வந்துருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்து ஏதாச்சும் பண்றேன். வேண்டாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மழை ரொம்ப பெய்யுது, இந்த நேரத்துல எங்கேயும் போய் வாங்க முடியாது. சரி, முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க என அவள் வைத்து விட, எவ்வளவு நேரம்தான் இப்படி உட்கார்ந்து இருக்க போறீங்க என கேட்டாள் முன்னாள் கணவனை. நிஷாவிடம் பேச ஆரம்பித்ததுமே நினைவு திரும்பியவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க இந்த கேள்வி விளங்கவில்லை. அதை உணர்ந்தவள் தானே காரை எடுக்கப் போனாள். தடுத்தவன் பின்னிருக்கை பக்கம் திரும்பினான். எப்போதும் காரில் இருக்கும் அவசர பையை எடுக்க முயல முடியவில்லை. அவன் செய்வதை பார்த்தவள் உதவ முயன்றாள். இருவரும் ஒரே போல் இயங்க கைகள் தொட்டது. உடனே தாரணி விலக அவனும் அதையே செய்ததால் முகமிரண்டும் உரசியது. கூர் மூக்குக்கு சொந்தக்காரி அவன் மூக்கோடு உரசியதில் அப்படியே சிலையாக உணர்வுகள் திருமணமான நாட்களை நினைவு கூர்ந்தது. அடிக்கடி கௌதம் தொட்டு ரசிப்பது அவள் மூக்கைதான். முகத்திலேயே அதிகபட்சமாக வளர்ந்தது அவளின் மூக்கு என கேலி செய்வான். அதிகமாக முத்தம் வாங்கியதும் அவளின் கூர் மூக்குதான். எத்தனையோ தடவை செய்யாதே என மறுத்தும் அடங்கியதில்லை. அப்படி என்னதான் அழகோ அதில் தெரியவில்லை. அவள் கேட்டும் சிரித்திருக்கிறானே தவிர பெரிதாக காரணம் சொல்லியதில்லை. திருமணமான தொடக்கத்தில் அவன் எண்ணம் புரியாமல் மூக்கை பலியாக்கியவள்
பின்வந்த நாட்களில் சுதாரித்து ஓட ஆரம்பித்தாள். அப்படி நடந்தும் விடாதவன் துரத்தி பிடித்து அதில் இரு முத்தமாவது கொடுத்துதான் விலகுவான். பதிலுக்கு சில அடிகளை பெற்றுக்கொண்டு இனிமையான தருணம் முத்தமிட தூண்டியது. அதிலும் மழை நீர் மூக்கின் நுனியில் நின்று அவனை வாவென்று அழைக்க செய்வதறியாது தன் உணர்வுகளை தனக்குள் புதைத்தான். தன்னவனோடு வாழ்ந்த நாட்களில் அவன் விழிகளில் தெரியும் உணர்வுகளை வைத்து என் நிலையில் இருக்கிறான் என்பதை உடனே கண்டுபிடிப்பவள் இன்றும் கண்டுபிடித்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதில் தெளிந்து டவலை எடுத்து தாரணி அருகே நீட்ட, வேண்டாம் என்றாள். ரொம்ப நனைஞ்சிட்ட, சளி பிடிக்கும். பரவாயில்ல, வீட்டுக்கு போகலாம். தன்னவளை விட்டு பார்வையை மாற்றாதவன் விழியில் வான்மழை விளையாடும் அழகு தெரிந்தது. விரிந்த கூந்தலில் நுழைந்து இருபுற தோள்களில் சிந்தி ஈர ஆடையை தாண்டி காணாமல் போனது. முன்னெற்றி வகுட்டு வழியாக வந்த மற்றொரு துளி நீர் இருபுற புருவ மத்தியில் நின்று மூக்கு வழியாக நுனி மூக்கை தொட்டு உதட்டில் இறங்கியது. அவன் விளையாடிய இடத்தில் மழை விளையாடுவதை சகிக்க முடியவில்லை. அதிலும் உதட்டை விட்டு வெளியேறி கழுத்தில் தேங்குவதைக் கண்டு பொறாமை பிறந்தது. தன் எதிரியாக எண்ணி விரட்டி அடிக்க முயன்றவன் கைகள் துவட்ட ஆரம்பித்தது. கோபம் கொண்ட தாரணி தட்டிவிட பெரிதுபடுத்தாமல் மீண்டும் துவட்டினான். கௌதம் என சிடுசிடுத்தவாறு திரும்பியவள் வாய் மூடியது அவன் பார்த்த பார்வையில். காமம் கலக்காத காதல் அவை. விழிகளையும் அதில் தெரியும் காதலையும் கண்டு எத்தனை வருடங்கள் ஆயிற்று. தன்னை சுற்றி இருக்கும் ஆட்கள் மீது கோபம் கொண்டு கொதிப்பவள் தணிவது இக்கண்களில்தான். மிக அருகில் அப்பார்வை மீண்டும் தரிசனத்திற்கு கிடைக்க தடுக்க வேண்டியவள் தடுமாறி போனாள். கோபத்தில் சிவந்த பார்வையில் சிறிது மாற்றத்தை கண்டவன் துடைப்பதில் வேகம் கூட்டினான். கருங்கூந்தல் அவன் அசைவுக்கு ஏற்ப எழுந்து அடங்க நீர் வற்ற ஆரம்பித்தது. முகத்திற்கு வந்தவன் துடைப்பது போல் அவளோடு விளையாட கண்மூடியவள் தடுக்க மறந்து இருக்கையில் சாய்ந்தாள். குட்டிமா, செவியில் கேட்ட சத்தத்தில் என முணங்கி விழி திறந்தாள். மிஸ் யூ என மெதுவாக உதட்டுக்குள் வார்த்தை விழுங்க என்றால் புரியாது. துடைக்கும் வேலையை மீண்டும் துவங்கியது கைகள். இம்முறை கழுத்தை கவர தடுத்தது கைகள். கண்களை நேராக வைத்து அதில் சேதி சொல்ல முயன்றான். முதலில் ஒத்துழைப்பு தராமல் தன்னை பாதுகாக்க தொடங்கியவள் தோல்வியில் கைகளை விலக்க அவன் கைகள் சிரித்தது. இருவரையும் அறியாது இருவரும் நெருங்கிவிட பெண்ணவள் பார்வையில் அவன் மீதுள்ள மழைத்துளி தென்பட்டது. கண்ணிமையில் நிற்கும் நீர் எங்கு செல்லட்டும் என அவளிடம் உத்தரவு கேட்க தன்னிடம் வந்துவிடு என கை நீட்டினாள். அடுத்த நொடி அந்நீர் அவள் விரல்களில் பட கருவிழி வேறு எங்கு மழைத்துளி நிற்கிறது என ஆராய்ச்சி செய்தது. மனைவியின் செயலில் எதை கண்டானோ கன்னத்தை பற்றினான். ஆராய்ச்சியை விட்டவள் இமை சிமிட்டாமல் பார்க்க ஒருமுறை இமை சிமிட்டியவன் அதன்பின் சிமிட்டவில்லை அவளைப் போல். மழை நீர் காணாமல் விழி நீர் உருவானது அங்கு. இருவருக்கும் அவரவர் உருவம் மங்கலாக தெரிய விழி மூடிக்கொண்டனர். பார்வையற்றவர்களாக தடுமாறி நெருங்கினர். உதடுகள் ஈரத்தோடு காத்து கொண்டிருக்க யார் முதலில் நெருங்குவது என்ற போட்டி. அவனே முதலடி எடுத்து வைத்தான். தன் முன்னாள் மனைவி என்பதை மறந்து தன்னவள் என்ற நினைப்பில் அவன் நெருங்க முன்பின் என்ற அனைத்தையும் மறந்து கரம் பிடித்தவனை மட்டுமே நினைத்தாள். எந்த தடையும் இல்லாததால் உதடுகள் உரசியது. நூலளவு கூட இடைவெளி இல்லாத அளவிற்கு நெருக்கம் இருக்க மழைத்துளி வாசம் நாசியை போதையாக்கியது. சிறு மோகமும் உருவாக முத்தமிட நெருங்கிவிட்டான். தன்னவன் மூச்சுக்காற்றை வைத்து எவ்வளவு நெருக்கம் என்பதை உணர்ந்தவள் சற்று நெருங்கி ஒத்துழைப்பு கொடுக்க, ஐ எம் மிஸ்ஸஸ் கௌதம், நீ வேணான்னு தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா என்ற இரு வாசகம் நெத்தி பொட்டில் அடித்து இருவரையும் விலக வைத்தது.